குரங்கு அவுளியான்னாங்க. பொட்டல் பூதருக்கு போனா யானைக்கு ஒரு தர்கா, அந்த பொட்டல் பூ தர்காவுக்கு முன்னால பார்த்தோம்னா ஒரு பூட்டு ஒண்ணு இருக்குது. அது ஒரு விசேஷ அவுளியா போல இருக்கு. மனசுக்குள்ள ஏதாவது ஒண்ணு நினைக்கணுமா, அதை நினைச்சு அந்த பொட்டல் பூதருக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு மாடம் மாதிரி இருக்கும், அதுல போய் பூட்டை போட்டுறணும். பூட்டை மாட்டிட்டு சாவி என்ன பண்ணும், சாவியை உள்ளே போட்டணும். அப்பதான் தர்காக்காரன் அந்த பூட்டை எடுத்து விற்பான். அப்பதானே விற்க முடியும். சாவியை உள்ளே போட்டணும். போட்டோம்னா என்ன ஆகும், நம்ம கோரிக்கை நிறைவேறும். எப்படி நிறைவேறும்? இப்படி இஸ்லாத்துல மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லாத காரியங்களை மார்க்கம் என்கிற பெயரில் தமிழக முஸ்லிம்கள் செய்தார்கள். எவை உண்மையில் எதிர்க்கப்பட வேண்டுமோ அவற்றை எதிர்க்க மாட்டார்கள். தௌஹீத் என்று சொல்லப்பட்டு விட்டால் போதும். இந்த தௌஹீத் கொள்கையை சொல்பவர்களோடு உங்களுடைய பிள்ளை சுற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டால் கடும் எதிர்ப்புகளை கிளப்புவார்கள். அதுக்கு ஊரா போய் அறிவுரை சொல்வார். சேர்க்க சரியில்லைங்க, யாரு தௌஹீத்காரங்களோட சேர்ந்த சேர்க்க சரியில்லையா, சேர்க்க சரியில்லைங்க சொன்னார்களா இல்லை, இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? பள்ளிவாசல்ல அவர்கள் முத்தவள்ளி அது போன்ற பொறுப்புகளுக்கு அடித்துக் கொள்வார்கள், அது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தௌஹீத் கொள்கையில் உள்ள ஒருவன் பள்ளிவாசலுக்குள் தொலை வந்தால் அடித்து விரட்டுவதில் தன்னுடைய ஒற்றுமையை காட்டுவார்கள். இவன் அடிச்சு விரட்டணும், இவனை ஊருக்குள்ள இருக்க விடக்கூடாது. இவன் மரணித்து விட்டால் இவனுடைய ஜனாசாவிற்கு நாம் அடக்கஸ்தலம் கொடுக்க கூடாது, சந்தூக்கு பெட்டி தரக்கூடாது. அது இன்னும் பெரிய தங்க பெட்டி மாதிரி. நீ மௌத்தா போனா உனக்கு சந்தூக்கு பெட்டி தரமாட்டேன், அந்த பெட்டிக்குள்ள வச்சு கொண்டு போனா தான் அல்லாஹ் நம்மள சொர்க்கம்னு அங்கீகரிப்பான். அந்த அளவுக்கு இவங்க நினைத்து கொண்டு விட்டார்கள். அந்த பெட்டியில என்ன போ, எங்களுக்கு என்ன, வெறும் கட்டில தூக்கிட்டு போயிருவோம், கட்டில இல்லைன்னா 4 பேர் சேர்ந்து கையில தூக்கி சுமந்து கொண்டு செல்வோம், என்ன போவோம் சந்தூக்கு பெட்டி. அந்த எதிர்ப்பில் நாம் துணிந்து நின்ற காரணத்தினால் தான் அல்லாஹ் இந்த வளர்ச்சியை தர்றான். மையவாடியில் இடம் தர மாட்டேன்னு சொல்வியா, தீண்டாமை கொடுமை என்று வழக்கு பதிவு செய்வேன். ஊர்ல எந்த ஊரா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஒருவர் மரணித்து விட்டால் கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் விருதுநகர் மாவட்டம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஏகத்துவ எழுச்சி மாநாட்டில் நாம் அனைவரும் பெருந்திரளாக பேரார்வத்தோடு பங்கெடுத்திருக்கிறோம். இந்த மாநாட்டில் எதிர்ப்பை வென்ற ஏகத்துவம் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் எது ஒன்று வளர்வதாக இருந்தாலும் அதற்கு பெரும் ஆதரவு அல்லது சாதகமான சூழல் இருக்க வேண்டும். ஒரு மரம் வளர்வதாக இருந்தால் சூரிய வெப்பம் வேண்டும், தண்ணீர் வேண்டும். அந்த மரம் வளர்வதற்கு சாதகமான ஆதரவான சூழல் இருந்தால்தான் அது வளரும். ஒரு செடி வளர வேண்டும் என்றால் அது அருகே படர்ந்து வளர்வதற்கு எவ்வித தடைகளும் எதிர்ப்பும் இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் எது ஒன்று வளர்வதாக இருந்தாலும் எதிர்ப்பில்லாமல் அதற்கு ஆதரவான சூழல் இருந்தால் மட்டும்தான் வளரும். இப்படித்தான் உலகத்தில் உள்ள அனைத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு குழந்தை வளர்வதாக இருந்தால் அதற்கு சத்தான உணவுகளை வழங்க வேண்டும், ஆரோக்கியமிக்க உணவுகளை வழங்க வேண்டும். அப்போதுதான் அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமான நிலையில் வளரும். ஆனால் இதற்கு நேர் எதிராக ஏகத்துவம் என்கிற இந்த ஒன்று மாத்திரம்தான் நடப்பிலே உலகத்திலே அதற்கு சாதகமான சூழல் இல்லாவிட்டாலும் நாலாபுறங்களில் இருந்து பல்வேறு எதிர்ப்புகளை சந்தித்தாலும் அல்லாஹ்வின் அருளால் அத்தகைய அனைத்து எதிர்ப்புகளையும் வென்று வெற்றி வாகை சூடக்கூடிய ஒன்றாக இந்த ஏகத்துவம் இருக்கிறது. எவ்வளவு எதிர்ப்புகள் இந்த ஏகத்துவத்திற்கு வழங்கப்படுகிறதோ அவ்வாறு எதிர்ப்புகள் கொடுக்கப்பட ஏகத்துவம் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஏகத்துவம் என்றால் என்ன? அதைத்தான் நாம் அரபியில் தௌஹீத் என்று சொல்கிறோம். தௌஹீத் என்றால் என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான். நம்மை படைத்த இறைவன் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட வேறு யாரையும் எந்த பொருளையும் வணங்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த உலகத்தில் கல்லையோ மண்ணையோ கற்சிலைகளையோ அல்லாஹ்வின் படைப்பினங்களில் இருந்தும் உள்ள எந்த மனிதரையோ அல்லாஹ்வுக்கு இணையாக கருதக்கூடாது. இந்த கொள்கையை மக்கள் மத்தியில் சொல்வதற்குத்தான் தௌஹீத், ஏகத்துவம். இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்வதற்குத்தான் இறைவனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல்வேறு தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். எல்லா இறை தூதர்களும் அல்லாஹ்வால் தேர்வு செய்து அனுப்பப்பட்ட அத்தனை இறை தூதர்களும் மக்கள் மத்தியில் இந்த ஏகத்துவ கொள்கையை தான் சொன்னார்கள். வலக்கது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூல், ஒவ்வொரு சமூகத்திற்கும் தூதர்களை நாம் அனுப்பினோம். அந்த தூதர்கள் மக்கள் மத்தியில் சொன்ன கொள்கை முழக்கம் என்ன? அனிஅபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாத வேறு எந்த தீய சக்தியும் வணங்காதீர்கள். அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரையும் வணங்கக்கூடாது.
இந்த கொள்கை தான் ஒவ்வொரு சமூகத்திலையும் அந்த சமூகத்திலிருந்தே இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்கள் சொன்னார்கள் அல்லவா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தௌஹீதை தான் சொன்னார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தௌஹீதை தான் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், நாம் உயிரை விட மேலாக நேசிக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆன் நமக்கு பட்டியலிட்டு சொல்கிற அல்லது பெயர் சொல்லப்படாத அத்தனை இறை தூதர்களும் இந்த தௌஹீத் என்கிற ஓரிரை கொள்கை தான் மக்கள் மத்தியில் சொன்னார்கள். சொன்ன பொழுது அவர்களின் காலத்தில் எப்படிப்பட்ட நிலை இருந்தது? எந்த இறை தூதராவது ஏகத்துவ கொள்கை மக்கள் மத்தியில் சொன்ன பொழுது அந்த கொள்கையை வரவேற்று ஏற்றுக்கொண்டார்களா? அந்த கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடிய இறை தூதர்களுக்கு பெரும் வரவேற்பை மக்கள் வழங்கினார்களா? இந்த கொள்கையை சொன்னதற்காக வேண்டி பாராட்டப்பட்டார்களா? இந்த கொள்கையை சொன்னதற்காக வேண்டி அந்த இறை தூதர்கள் வழி நெடுக பட்டுக்கம்பளம் விரித்தார்களா? திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இறை தூதர்களின் வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் ஒரு விஷயம் மிக தெளிவாக புரியும். எல்லா இறை தூதர்களும் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த தௌஹீத் கொள்கையை சொன்னார்கள். அடிக்கப்பட்டார்கள், விரட்டப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள். பல இறை தூதர்கள் கொல்லப்பட்டார்கள். எதற்காக வேண்டி? ஏகத்துவ கொள்கையை மக்கள் மத்தியில் சொன்னதற்காக இறை தூதர்கள் கொல்லப்பட்டார்கள். சில நேரங்களில் இறை தூதர்களை விட்டுவிட்டார்கள். அந்த இறை தூதர்களின் கொள்கை வழி நடந்து இறை தூதர்கள் சொன்ன ஏகத்துவ கொள்கையை மக்கள் மத்தியில் சொல்லக்கூடிய மோமின்களுக்கு பல்வேறு சொல்ல முடியாத அளவிலான துன்பங்களை வழங்கினார்கள். திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிற வரலாறு நெடுக எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் இறை தூதர்கள் இந்த ஏகத்துவத்தை முழங்கினார்கள் என்கிற பேருண்மை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தௌஹீதுன்னு சொன்னா கண்டிப்பா எதிர்ப்பு வரும். எப்போது நீங்கள் அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்கிற கொள்கையை சொல்கிறீர்களோ அப்போதிலிருந்து உங்களுக்கு எதிர்ப்புகள் வர ஆரம்பித்துவிடும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்க்கவில்லையா? அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னதற்காக வேண்டி பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. எப்பேற்பட்ட சொல்! 950 வருடம் அந்த சமூக மக்கள் மத்தியிலே வாழ்கிறார். தன் வாழ்நாளின் பெரும்பகுதியை அந்த மக்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக, சரியான ஓரிரை கொள்கை அந்த மக்களை போய் சென்றடைய வேண்டும் என்பதற்காக தம்முடைய வாழ்வின் பெரும்பகுதியை கழிக்கின்றார். அத்தகைய இறை தூதரை பார்த்து அந்த மக்கள் சொன்ன வார்த்தை என்ன? பைத்தியக்காரன் என்று சொல்லி இகழ்ந்தார்கள். இல்லம் தந்தகி நூஹ் நபிக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள். நூஹே, நீங்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்வதிலிருந்து பின்வாங்காவிட்டால் உம்மை நாம் கல்லால் எறிந்து கொள்வோம், கல்லாலே அடித்து கொள்வோம் என்று சொன்னார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. எத்தனை ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்தார்கள்? அந்த மக்கள் வரவேற்பை கொடுத்தார்களா? எதிர்ப்பு தான் மிஞ்சியது. அந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் பன்னெடுங்காலமாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை சொன்னார்கள். ஒரு கட்டத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலிப்படைந்து இனி இந்த சமூகத்திலிருந்து சொற்பமான நபர்களை தவிர வேறு எவரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்கிற நிலை ஏற்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்விடம் பொறுப்பை ஒப்படைத்தார்கள். இறைவா, நீ எனக்கு வழங்கிய அவாசத்திற்கு உட்பட்டு இந்த தௌஹீத் கொள்கையை மக்கள் மத்தியில் சொன்னேன். இதற்கு மேல் இவர்கள் திருந்துவதாக இல்லை. குறிப்பிட்ட ஒரு சாரார் தான் என்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள், அட்டூழியம் செய்கிறார்கள், அக்கிரமங்களில் ஈடுபடுகிறார்கள், மோமின்களுக்கு சொல்லன்னா துன்பங்களை வழங்குகிறார்கள். நீ பார்த்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைத்தார்கள். பிறகு அல்லாஹ் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களை ஈமான் கொண்ட மோமின்களுக்கும் உதவியை செய்தான். நூஹ் நபியின் ஏகத்துவ பிரச்சாரத்தை ஏற்க மறுத்த இறை மறுப்பாளர்களை அல்லாஹ் அழித்துளித்தான். இதுதான் வரலாறு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் போது மட்டும்தான் எதிர்ப்பு இருந்ததா? எல்லா இறை தூதர்களும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், தம்முடைய தந்தையிடத்திலே ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்தார். தான் வளர்ந்த வாழ்ந்த சமுதாய மக்களுக்கு ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைத்தார். அவர் தகப்பனாரோ சமுதாய மக்களோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஏகத்துவ கொள்கையை சொன்ன மாத்திரத்தில் ஏற்றுக்கொண்டார்களா? எதிர்க்காமல் அமைதியாவது இருந்தார்களா? அவருடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏகத்துவ கொள்கையை சொன்னதற்கு பிறகு வீட்டில் இருப்பதற்கு அனுமதிக்கவில்லை, வீட்டை விட்டு வெளியே போட்டார். தௌஹீத் எங்கே சொல்லப்படுகிறதோ
அது குடும்பத்தில் சொல்லப்பட்டால் குடும்பத்திலிருந்து எதிர்ப்புகள் வரும். சொந்த பந்தங்களிடம் சொல்லப்பட்டால் அவர்களிடமிருந்தே நமக்கு எதிர்ப்புகள் வரும். நாம் அத்தனை வருட காலம் எந்த ஊர் மக்களோடு நட்புறவை பாராட்டி நல்லிணக்கத்தை பேணி நாம் வாழ்ந்து வருகிறோமோ அந்த ஊர் மக்களை நம்மை எதிர்ப்பார்கள். தௌஹீத் என்கிற இந்த கொள்கை மக்கள் மத்தியில் சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அதுதான் நடந்தது. ஊர் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தார், மன்னனிடத்தில் எடுத்து சொன்னார். நெருப்பை மூட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழித்து விட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியின் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணத்தினால் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினார். நாம் உயிரை விட மேலாக நேசிக்கின்ற நபிகள் நாயகம் அவர்கள் சமூக மக்கள் மத்தியிலே எத்துணை பெரிய வரவேற்பையும் நற்பெயரையும் கொண்டவர்களாக இருந்தார்கள். நபி என்று தன்னை அறிவிப்பதற்கு முன்பு வரையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் வாழ்ந்த சமூகம் எப்படி நடத்தியது? எந்த குறையும் சொல்லவில்லை. நபிகள் நாயகத்தின் நடத்தையை பற்றி அவருடைய நேர்மைக்கு புகழாரம் சூட்டினார்கள். முகம்மதை போல் ஒரு மனிதர் உண்டா? அவர் எப்படிப்பட்ட உண்மையாளர், வாய்மையாளர், பெண்கள் விஷயத்திலிருந்து தூரமாக இருப்பவர், நற்பண்புகளை கடைபிடிப்பவர், சொந்த பந்தங்களை ஊர் மக்களை நேசிப்பவர், அரவணைப்பவர், பல்வேறு நற்பண்புகளை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த ஊர் மக்கள் பாராட்டினார்கள். எதுவரையிலையும் ஏகத்துவ கொள்கையை மக்கள் மத்தியில் சொல்வதற்கு முன்பு வரையிலை, நபிகள் நாயகம் தன்னை இறை தூதர் என்று அறிவிப்பதற்கு முன்பு வரையிலையும் அந்த மக்கள் மத்தியில நபிகள் நாயகத்திற்கு மிகப்பெரிய நற்பெயர், மிகப்பெரிய செல்வாக்கு. முகம்மது என்று பெயர் சொல்லி கூட அழைக்க மாட்டார்கள். அல் அமீன், நம்பிக்கைக்குரியவரே என்று தான் அழைப்பார்கள். அஸ்ஸாதிக், உண்மையாளர் வருகிறார் என்று தான் சொல்லி அழைப்பார்கள். நபிகள் நாயகம் ஏதேனும் ஒரு சபைக்கு வந்தால் இதோ உண்மையாளர் வந்து விட்டார், இதோ நம்பிக்கைக்குரியவர் வந்து விட்டார், நமது பிரச்சனைகளுக்கு இவர் தீர்ப்பளிப்பார், இவர் சொல்லும் விஷயத்திற்கு நாம் கட்டுப்படுவோம் என்கிற அளவுக்கு நபிகள் நாயகத்திற்கு அந்த கால மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இருந்தது. 40 வயதில் நபிகள் நாயகம் நபித்துவத்தை அடைந்தார்கள். அல்லாஹ் ஏகத்துவ கொள்கையை மக்கள் மத்தியில் ஓங்கி ஒலிக்க சொல்லுகிறார். வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே உம்முடைய நெருங்கிய சொந்த பந்தங்களை அழைத்து இந்த கொள்கையை பற்றி எச்சரிக்கை செய். அல்லாஹ்வுடைய உத்தரவு. நபிகள் நாயகம் மக்களை அழைக்கிறார்கள், சொந்த பந்தங்களை அழைத்தார்கள், ஊர் மக்களை அழைத்தார்கள். நன்றாக நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எந்த பின்புலத்தில் இந்த சம்பவத்தை நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும்? நபிகள் நாயகத்திற்கு இருந்த செல்வாக்கு, நபிகள் நாயகத்தை பெயர் சொல்லி கூட அழைக்காமல் பண்புகளை சொல்லி, பண்பு பெயர்களை சொல்லி அழைக்கக்கூடிய அளவிற்கு புகழுரை. இந்த பின்னணியில் அல்லாஹ்வின் தூதர் அந்த மக்களை அழைக்கிறார்கள். நபிகள் நாயகம் அங்கேயும் தம்முடைய நேர்மையை நிலைநாட்டும் விதமாக ஒரு செய்தியை சொன்னார்கள். மக்களே, எனக்கு பின்னால் இருக்கிற இந்த மலையிலிருந்து இதற்கு பின்னால் ஒரு பெரும் படை உங்களை தாக்குவதற்காக வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? என்னை உண்மைப்படுத்துவீர்களா என்று கேட்டார்கள். எந்த படையும் வருவதை அந்த மக்கள் பார்க்கவில்லை, படை வருவதற்குண்டான எந்த அறிகுறியும் இல்லை. ஆனால் இருந்த பொழுதும் அந்த மக்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகத்தின் நேர்மையின் மீது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையினால் சொன்னார்கள், முஹம்மதே, நிச்சயமா நாங்கள் உங்களை நம்புவோம். உங்களுக்கு பின்னால் இருக்கிற மலையின் புறத்திலிருந்து ஒரு படை வரும் என்று சொன்னால் நாங்கள் உங்களை உண்மைப்படுத்துவோம். என்ன காரணம்? மா ஜர்ரபுனா அலைக்க இல்லா சிதுகா, உண்மையை தவிர நீங்கள் எங்களோடு இருந்த காலகட்டத்தில் அனுபவத்தில் நாங்கள் வேறு எதனையும் உம்மிடம் கண்டதில்லையே. அவ்வளவு உண்மை. நீங்க போய் பேசி நாங்க பார்த்திருக்கிறோமா? இல்லாத ஒரு செய்தியை சொல்லி அவதூறு சொல்லி பார்த்திருக்கிறோமா? எப்பேற்பட்ட உண்மையாளர் என்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் நற்பெயரை சேர்த்திருந்தாங்க. அப்படியா? தெரிந்து கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான். முஹம்மதாகிய நான் அல்லாஹ்வின் தூதர், இந்த செய்தியை நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் என்று ஏகத்துவ கொள்கையை சொன்னார்கள். சொன்ன மாத்திரத்தில் எந்த வாய்கள் நபிகள் நாயகத்தை அதுவரையிலையும் புகழ்ந்ததோ அந்த வாய்கள் நபிகள் நாயகத்தை இகழ்ந்து பேசியது. கீழிருந்து மண்ணை எடுத்து நபிகள் நாயகத்தை நோக்கி வீசினார்கள். தப்பன் லக்கையா முஹம்மது, முஹம்மதே உமக்கு அழிவு உண்டாகட்டும் என்று சபித்தார்கள். அலிஹாதா ஜமாஅத்தனா, இந்த கொள்கையை சொல்வதற்குத்தான் எங்களை அழைத்தீர்களா என்று எதிர்த்தார்கள்.
ஊர் மக்கள் எதிர்த்தார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த பந்தம் எதிர்த்தது, நபிகள் நாயகத்தின் பெரிய தகப்பனார் அவருடைய தகப்பனாரோடு உடன் பிறந்தவர்கள் எதிர்த்தார்கள், சின்னப்பா பெரியப்பா எல்லாம் எதிர்க்கிறாங்க. ஒரு ஆதரவு இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய அருமை மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை தவிர நபிகள் நாயகம் சொன்ன கொள்கைக்கு ஏற்பு நிலை வரவில்லை. எதிர்ப்பு தான் இருந்துச்சு. எவ்வளவு எதிர்ப்பு இருந்தது? ரசூலுல்லாஹ் மக்காவில் நிம்மதியா வாழ விடலை, வீட்டுக்குள்ள நிம்மதியாக தூங்க விடவில்லை. நபிகள் நாயகம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தமக்கு அறிவிக்கப்படுகிற செய்திகளை மக்கள் மத்தியில் சொல்வதற்கு, பிரச்சாரம் செய்வதற்கு கூட அனுமதிக்கல. இன்றைக்கு அல்லாஹ்வின் அருளால் இவ்வளவு பெரிய மாநாடு என்று திரட்டி ஆயிரக்கணக்கான மக்கள் புடைசூழ இந்த கொள்கையை எடுத்துச் சொல்லக்கூடிய நிலையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆரம்பத்தில் அந்த நிலை இருந்ததா? ஒளிந்து கொண்டு மறைந்து கொண்டு ஒவ்வொரு நபித்தோழரின் வீட்டிற்குள் தஞ்சம் அடைந்து கொண்டு இந்த கொள்கையை சொல்லக்கூடிய நிலைதான் நபிகள் நாயகத்திற்கு இருந்தது. அந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் மக்காவில் போய் தொழுது கொண்டிருந்தால் ஒட்டக குடலை தூக்கி வீசுவார்கள், நபிகள் நாயகத்தின் முதுகின் மேல் போடுவார்கள். எப்பேற்பட்ட நற்பண்புக்கு சொந்தக்காரர் பாருங்க. ஊர் மக்களுக்கு அவர் கெட்டது நினைக்கல, இதுவரையிலே ஊர் பேர் அவர் கெடுத்ததில்லை. எல்லா மக்களுக்கும் நல்ல தொண்டுகளை செய்பவதி நன்கு அறியப்பட்டவர்களாக நபிகள் நாயகம் இருந்தார்கள். நல்ல ஒரு இளைஞர். அவர் இளமை பருவத்தை கடந்து வருகின்ற பொழுது மக்கமா நகரத்தில் அவரை விட சிறந்த இளைஞர் யாரும் இல்லை. அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் நற்பெயர் உண்டு. அப்பேற்பட்ட நற்பண்புக்கு சொந்தக்காரர் நபிகள் நாயகம் இந்த ஏகத்துவத்தை எடுத்துரைத்ததற்கு பிறகு பள்ளிவாசல தொழ விட மாட்டேன்னாங்க. தொழுதா ஒட்டக கூடலை தூக்கி நபிகள் நாயகத்தின் முதுகின் மேல் போட்டு விடுவார்கள். ரசூலுல்லாஹ் சஜிதாவில் இருக்கும் பொழுது ஒட்டக கூடலை தூக்கி போட்டா எழுந்து நிமிர முடியுமா? குர்பானி காலகட்டங்களிலே மாட்டின் குடலை நாம் பார்த்திருப்போம், எவ்வளவு கனமா இருக்கும். அவ்வளவு பெரிய மாட்டின் குடலை ஒருவரின் முதுகில் சுமத்தினால் முடியுமா? அவரால் நிமிர முடியுமா? அந்த குடலை உதறி தள்ள முடியுமா? இதைவிட பிரம்மாண்டமானது, எடை அதிகம் உள்ளது ஒட்டகத்தின் குடல். அதனை நபிகள் நாயகத்தின் முதுகின் மேல் போட்டு நபிகள் நாயகத்தை நசுக்கினார்கள், சிரமப்படுத்தினார்கள். யாரும் அதை மீட்பதற்கு, அந்த துன்பத்திலிருந்து நபிகள் நாயகத்தை மீட்டெடுப்பதற்கு தயாரில்லை. அவ்வளவு நெருக்கடி. அதற்கு பிறகு அவர்களின் மகளார் வந்தார்கள், ஏனைய நபித்தோழர்கள் வந்து நபிகள் நாயகத்தை மீட்டெடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வை கொல்ல முயற்சித்தார்கள். நபிகள் நாயகத்தின் இந்த கொள்கையை பின்பற்றிய வலிமை குறைந்த மூமின்களை பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கினார்கள். பிலாலை அடித்து உதைத்தார்கள், அம்மார் அவர்களை கொன்றார்கள், யாசீர் அவர்களை கொன்றார்கள், சுமையா அவர்களை கொன்றார்கள். இன்னும் ஏராளமான நபித்தோழர்களை அவர்கள் இல்லாமல் ஆக்கினார்கள். பல நபித்தோழர்கள் மக்காவை விட்டு அபிசீனியாவிற்கு துரத்தப்பட்டார்கள், அகதிகளாக சென்றார்கள். எவ்வளவு எதிர்ப்பு இருந்துச்சு மக்காவில்? கொஞ்ச நஞ்ச எதிர்ப்பா? நபிகள் நாயகம் தம்முடைய வாழ்க்கையில் மக்காவில் அந்த குறிப்பிட்ட கால ஆண்டுகளிலே ஏகத்துவத்தை சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்தார்கள் என்பதையே மணிக்கணக்கில் சொல்லணும். காரணம், அவ்வளவு எதிர்ப்புக்கு உரியது இந்த தௌஹீத். இந்த ஏகத்துவ கொள்கை எந்த நாட்டில் சொன்னாலும் சரி, எந்த மொழி பேசுகிற மக்கள் மத்தியில் எடுத்துரைத்தாலும் அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும். நீங்கள் வணங்குகிற கல் கடவுள் அல்ல, நீங்கள் வணங்குகிற மண், நீங்கள் வணங்கக்கூடிய கற்சிலைகள், நீங்கள் எந்த தர்காக்களுக்கு சென்று எந்த மகான்கள் என்று சொல்லிக்கொண்டு அவரிடத்தில் கையேந்துகிறீர்களோ அவர்கள் யாரும் கடவுளின் தன்மை அவர்களுக்கு இல்லை. அல்லாஹ் ஒருத்தன் தான் இறைவன். உங்களுடைய தேவைகளை அவன் ஒருவனிடம் மட்டுமே கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களின் பழமைவாத காலம் காலமாக நம்பப்பட்ட மூட நம்பிக்கைகளை அடித்து நொறுக்கும் பொழுது இந்த தௌஹீத் கொள்கை அப்படிப்பட்ட அடித்து நொறுக்குதலை செய்கின்றது. காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வந்த மூட நம்பிக்கைகளை மண்ணோடு புதைய செய்யக்கூடிய கொள்கை தௌஹீத். சொன்ன உடனே ஏற்றுக்குவாங்களா? அவ்வளவு எதிர்ப்புகள். எந்த மக்காவிலிருந்து அகதியாக துரத்தப்பட்டார்களோ, எந்த மக்காவில் ஓடி ஒளிந்து கொண்டு இறைவனை நிறைவேற்றக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டார்களோ, அந்த மக்காவின் மன்னராக நபிகள் நாயகம் மாறவில்லையா? அந்த மக்காவின் முழு அதிகாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகத்தின் கையில் வழங்கினானா இல்லையா? நபிகள் நாயகம் சொன்ன ஏகத்துவ கொள்கை மக்காவிலும் மக்காவை தாண்டிய அரபு பிரதேசங்கள் அனைத்திலையும் ஏகத்துவ கொள்கை என்கிற இந்த தௌஹீதே மிகைத்து நிற்கக்கூடிய அளவிற்கு ஒரு வளர்ச்சி அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? காரணம் என்ன?
இந்த கொள்கையை சொல்லும் பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வருகின்றதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த எதிர்ப்புகளை நாம் தாங்குகின்றோமோ, எதிர்ப்புகளை துணிவோடு சந்திக்கின்றோமோ, அந்த எதிர்ப்புகள் அனைத்திலையும் உறுதி குலையாமல் அல்லாஹ்வுடைய உதவியின் மீது, அவன் சொல்லக்கூடிய தௌஹீதின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அல்லாஹ் நமக்கு வளர்ச்சியை தருவான். எந்த ஊரா இருந்தாலும், எந்த நாடா இருந்தாலும், இந்த கொள்கையை சொன்னா எதிர்ப்பு வரும். வேறு எதையுமே இந்த அளவுக்கு எதிர்க்க மாட்டாங்க. நீங்க ஊர்ல எந்த நம்ம சிவாசில என்ன நிலைமை? இன்றைக்கு அல்லாஹ்வின் அருளால் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இவ்வளவு பெரிய ஒரு மாநாடு, ஒரு கண்குளிர்ச்சியான நிகழ்வு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஆரம்பத்துல 4 பேர் 5 பேர் இருக்கும் போது பள்ளிவாசல தொலை விட்டாங்களா? சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை இவர்கள் என்று இவர்களை பேர வைத்துக் கொண்டு இவங்க அதுலயும் பெரிய பிள்ளைக்கு சின்ன பிள்ளைன்னு பேர் வைப்பாங்க. எல்லா ஊர்லயும் இந்த கிறுக்கு தான், எல்லா ஊர்லயும் இந்த கோக்குமாக்கு ஏன் நடக்குது இல்லை. பெரிய பிள்ளையா இருக்கும், அதுக்கு பேர் சின்ன பிள்ளைன்னு வைப்பாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும், அதுக்கு பெரிய பிள்ளைன்னு வைப்பாங்க. சரி, அதை விட்டுருவோம். சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை என்று பிரித்து வைத்துக் கொண்டு இந்த ஏகத்துவ கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய சகோதரர்கள் வெறும் 4 பேர்களாக இருந்த நிலையில அவங்களுக்கு வரவேற்பு இருந்துச்சா? பள்ளியில தொழ அனுமதித்தார்களா? பள்ளிவாசலுக்குள்ள விட்டார்களா? அவர்கள் அந்த கொள்கையில் இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களின் குடும்பத்தினருக்கு கொடுத்த நெருக்கடிகள் எத்தனை எத்தனை நெருக்கடி. அவன் இந்த கொள்கையில் இருக்கிறான் என்று சொல்லி சொல்லி தௌஹீத்காரனாக நஜாத்காரனாக இருக்கிறான். உங்க வீட்டில் ஒரு நஜாத்காரன் இருக்கிறான், இது நம்ம ஊருக்கு ஆபத்து. எப்படி பாருங்க, எதெல்லாம் டேஞ்சரோ எதெல்லாம் ஆபத்தோ அதையெல்லாம் ஆபத்தை பார்க்க மாட்டாங்க. குடிக்கிறவன் இருப்பான், குடிகாரன், அது இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. குடிகாரனோட ஒருத்தர் சேர்றான்னு வைங்க, அதுவும் இவங்களுக்கு ஆபத்து இல்லை, பிரச்சனை இல்லை. கஞ்சா குடிக்கிறவன் இருப்பான், அவனும் டேஞ்சர் இல்லை, பிரச்சனை இல்லை. தான் வீட்டு பிள்ளைங்க தன்னுடைய சகோதரர்கள் அனைவரும் அந்த கஞ்சா குடிக்கையோட ஊரு சுத்திக்கிட்டு இருப்பாங்க, பிரச்சனை இல்லை. அடிதடி ரவுடி குரூப் இருக்கும்ல, அங்கங்க போய் பஞ்சாயத்து ஊர் பலா முசீபத்தை இழுக்கிறது. சிவாசி விட்டு வெளியே போனா அப்படின்னு சொன்னா வரும்போது 4 பலா முசீபத்தோட தான் வருவான். அப்படியான குரூப்புகள் இருப்பாங்க. அந்த குரூப்புகளோட சேர்ந்து தன்னுடைய பிள்ளைகளோ தங்கள் குடும்பத்தின் நண்பர்களோ ஊர் சுற்றி கொண்டிருந்தால் அது இவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வீட்டில் போய் சொல்லுவாங்க, உங்க பையன் வெளியே சிகரெட்டு குடிச்சிட்டு இருக்கிறாங்க, பீடி குடிச்சிட்டு இருக்கிறாங்க, கெட்ட கெட்ட பசங்களோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு டைப்பா சுத்துறாங்க, போய் சொல்லி பாருங்க. அதை பெரிதா கண்டு அப்படியே குடிக்கிறானா, நான் போனா மறைச்சிடுவான் பாய், இது இவர் போனா மறைச்சிடுவானா, அது அவங்க பெரிய ஒரு பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள். அப்ப சிகரெட்டு குடிக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த நபர்களோட பழகிறது பிரச்சனை இல்லை, கஞ்சா குடிக்கிறது அந்த குரூப்புகளோட சேர்றது எதுவுமே அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எது பிரச்சனை? நஜாத்காரனோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிறான், தௌஹீத்வாதியோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிறான்னு போய் சொல்லி பாருங்க, சட்டையை போட்டுக்கிட்டு வெளியே வந்து தௌஹீத்காரனோட சேர்ந்து சொல்லி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எவை உண்மையில் எதிர்க்கப்பட வேண்டுமோ அவற்றை எதிர்க்க மாட்டார்கள். தௌஹீத் என்று சொல்லப்பட்டு விட்டால் போதும். இந்த தௌஹீத் கொள்கையை சொல்பவர்களோடு உங்களுடைய பிள்ளை சுற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டால் கடும் எதிர்ப்புகளை கிளப்புவார்கள். அதுக்கு ஊரா போய் அறிவுரை சொல்வாங்க, சேர்க்க சரியில்லைங்க. யாரு? தௌஹீத்காரர்களோட சேர்ந்த சேர்க்க சரியில்லையா? சேர்க்க சரியில்லைங்க, உங்க வீட்டில் உள்ள பசங்க யாரையோட சேர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அது சேர்க்கை சரியில்லை சொன்னார்களா? இல்லை, இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? பள்ளிவாசல்ல அவர்கள் முத்தவள்ளி அது போன்ற பொறுப்புகளுக்கு அடித்துக் கொள்வார்கள், அது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தௌஹீத் கொள்கையில் உள்ள ஒருவன் பள்ளிவாசலுக்குள் தொலை வந்தால் அடித்து விரட்டுவதில் தன்னுடைய ஒற்றுமையை காட்டுவார்கள். இவனை அடிச்சு விரட்டணும், இவனை ஊருக்குள்ள இருக்க விடக்கூடாது, இவன் மரணித்து விட்டால் இவனுடைய ஜனாசாவிற்கு நாம் அடக்கஸ்தலம் கொடுக்க கூடாது, சந்தூக்கு பெட்டி தரக்கூடாது. அது இன்னும் பெரிய தங்க பெட்டி மாதிரி, அந்த பெட்டியை வச்சுதான் இவ்வளவு காலமா மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க மிரட்டுறதே இந்த 3 தான். நீ மௌத்தா போனா உனக்கு சந்தூக்கு பெட்டி தரமாட்டேன், அது தங்க பெட்டி இல்லை, அந்த பெட்டிக்குள்ள வச்சு கொண்டு போனா தான் அல்லாஹ் நம்மள சொர்க்கம்னு அங்கீகரிப்பான். அந்த அளவுக்கு இவங்க நினைத்து கொண்டு விட்டார்கள். அந்த பெட்டியில் என்ன போ, எங்களுக்கு என்ன, வெறும் கட்டில தூக்கிட்டு போயிருவோம், கட்டில இல்லைன்னா 4 பேர் சேர்ந்து கையில தூக்கி சுமந்து கொண்டு செல்வோம், என்ன போவோம் சந்தூக்கு பெட்டி என்று நாம் அந்த காலகட்டத்தில் சொன்னோம். அடக்கம் செய்வதற்கு மையவாடி தரமாட்டோம், மையவாடியில் இடம் கொடுப்போமா அவங்களுக்கு, உனக்கும் தரமாட்டேன் உன் குடும்பத்தாருக்கும் தரமாட்டேன் என்று சொல்லி பயமுறுத்தினார்கள், எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அந்த எதிர்ப்பில் நாம் துணிந்து நின்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் இந்த வளர்ச்சியை தர்றாள். மையவாடியில் இடம் தர மாட்டேன்னு சொல்வியா? போலீஸுக்கு போவேன், காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், தீண்டாமை கொடுமை என்று வழக்கு பதிவு செய்வேன். ஊர்ல எந்த ஊரா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஒருவர் மரணித்து விட்டால்
அவர் அந்த முஹல்லாவிற்கு சொந்தமானவராக இருந்தால், பாத்தியப்பட்டவராக இருந்தால், அவரை அடக்கம் செய்வதற்கு இடம் தர மாட்டேன் என்று எந்த பள்ளி நிர்வாகமும் சொல்ல முடியாது. சொன்னா எழுதிக்கப்போ எழுதித்தான், எதுக்கு இடம் தர மாட்டேன், நான் இந்த முஹல்லாவாசி, இந்த ஊர்ல தான் இருந்தேன், இந்த பள்ளிவாசலை சுட்டித்தான் என்னுடைய வீடுகள் இருக்கிறது, எப்படி நீ இடம் தர மாட்டேன் என்று சொல்வாய், தீண்டாமை கொடுமை என்று வழக்கு போடுவோம் என்று சொன்னோம். பல்வேறு வழக்குகளை போட்டு காவல்துறை பேச்சுவார்த்தைக்கு பிறகு இவர்கள் எந்தெந்த ஊர்களில் எல்லாம் அடக்கம் செய்வதற்கு இடம் தர மாட்டோம் என்று சொன்னார்களோ அத்தனை ஊர்களிலையும் ஏகத்துவ கொள்கை சார்ந்த சகோதரர்களை அல்லாஹ்வின் அருளால் ராஜமரியாதையோடு அடக்கம் செய்தோம். அல்லாஹ் இந்த கொள்கைக்கு கொடுத்த வெற்றி. திருமணத்துக்கு அந்த தப்தர் புக்கு தரமாட்டோம். நாங்கள் இந்த 3 தான், தப்தர் புக்கு, சந்துக்கு பெட்டி, மையவாடி. அதெல்லாம் ஆரம்பத்தில் திருமணத்துக்கு தப்தர் புக்கு தரமாட்டோம். அது என்ன புக்கு பாது, அதுல எங்க பேர் எழுதாட்டி என்ன நாங்கள் கணவன் மனைவின்னு அல்லாஹ் ஏத்துக்க மாட்டானா? நீ புக்கு இருக்குன்னு சொல்லி இவ்வளவு ஆட்டமா? சரி, அந்த புக்கு தரமா, எந்த புக்கு தரமாட்டேன்னு சொல்றாங்களோ அந்த புக்கை கொண்டு போய் கவர்மெண்ட்ல கொடுத்தா கவர்மெண்ட் ஏத்துக்குவானா? இவங்க இந்த ஜமாத்தினுடைய சின்ன பள்ளியோ பெரிய பள்ளியோ எந்த தப்தர் புக்கை தரமாட்டேன்னு சொன்னாங்களோ அந்த தப்தர் புக்கு காப்பியை வாங்கி நம்ம வெளிநாட்டுக்கு போறோம், உம்ராவுக்கு போறோம், இந்தாங்க இவங்க தான் என் மனைவி அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கூட்டு போறோம். நம்ம மனைவியை அழைத்து செல்லும் பொழுது இதுதான் மனைவி என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம்னு கேட்பாங்க. மனைவின்னு சொன்னா ஆதாரம் கேட்பாங்க. இந்தாங்க சின்ன பள்ளி பேப்பர் இருக்குல்ல, கொடுத்தோம்னா சின்ன பள்ளி பேப்பரா தூக்கி வீசிடுவான். இந்தாங்க பெரிய பள்ளி பேப்பரு, அது இல்லாட்டி பெரிய பள்ளியில போய் ஒரு பதிவு பண்ணோம்ல, பெரிய பள்ளி பேப்பரை தூக்கி கடாசையும் எங்கப்பா கவர்மெண்ட் பேப்பர் எங்கன்னு கேட்பான். முறையா பதிவு செய்தாயா, முறையா பதிவு செய்த ஜமாத்தின் கீழ் உள்ளதா? இவங்க சொல்லக்கூடிய எந்த ஜமாத்தும் முறையாக பதிவு செய்யப்பட்டவை அல்ல. அப்படி பதிவு செய்யப்படாத நிலையில் இருந்த தப்தர் புக்கை காட்டி மிரட்டினாங்க. இது தானப்போ உங்க எதிர்ப்பா இருந்துச்சு. ஆனால் நபித்தோழர்கள், இறை தூதர்கள் அவங்க இதையெல்லாம் தாண்டிய மிகப்பெரிய அச்சுறுத்தல்களை, எதிர்ப்புகளை சந்தித்தார்களே. அந்த எதிர்ப்புகளில் தன்னுடைய உறுதிப்பாட்டை வெளிப்படுத்திய காரணத்தினால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய வளர்ச்சியை அவர்கள் அனைவர்களுக்கும் கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் எதிர்ப்பை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறார். ஃபமா கான ஜவாப கௌமிஹி இல்லா அன் காலு. இப்ராஹிம் இந்த ஏகத்துவ கொள்கை மக்கள் மத்தியில் சொன்ன பொழுது ஊர் மக்களின் பதில் என்ன தெரியுமா? உக்துலுஹு, இவரை கொல்லுங்கள், அவ் ஹர்ரிகுஹு, இவரை நெருப்பிலிட்டு பொசுக்குங்கள். இதுதான் அவர்களின் பதிலாக இருந்தது. ஃபஅன்ஜாஹுல்லாஹு மினன்னார், நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யுமினூன், அல்லாஹ்வை உறுதியாக நம்பக்கூடிய சமூகத்திற்கு இதில் சான்று உள்ளது, படிப்பினை உள்ளது என்கிறார். அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்வை அல்லாஹ் எடுத்து சொல்லி அவர் இந்த தௌஹீதின் பெயரால் சந்தித்த எதிர்ப்புகளை பதிவு செய்து அந்த எதிர்ப்புகளின் போது அவர் காட்டிய ஈமானிய உறுதியை அல்லாஹ் அடையாளப்படுத்தி விட்டு சொல்கிறான். இதுதான் உனக்கும் நிலைமை. ஈமான் கொண்டவர்களுக்கு இதில் சான்று இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. இப்ராஹிம் அவர் பயணித்த வழியில் நீ பயணிக்கின்ற பொழுது, அவர் மக்கள் மத்தியில் சொன்ன ஏகத்துவ கொள்கை நீ எடுத்து சொல்கின்ற பொழுது உனக்கு எதிர்ப்பு வரும். உனக்கு கொல்லணும்னு சொல்லுவான், நெருப்பிலிட்டு பொசுக்க வேண்டும் என்பான். நீ உறுதியாயிரு, என்னுடைய உதவி உனக்கு வரும். ரெண்டையும் எல்லாம் பதிவு செய்யறாங்க. எதிர்ப்பும் வரும், அந்த எதிர்ப்பின் போது நீ உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக என்னுடைய உதவி உனக்கு வரும். மூசா நபிக்கு அல்லாஹ் உதவி செய்யலையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் இடத்தில், கொடுங்கோல் மன்னன், அவனிடத்துல போய் இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொன்னார்கள். நாம சாமானிய மக்கள்கிட்ட சொல்றோம், அதிகாரம் இல்லாத மக்களிடம் இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்கிறோம். அவர்களின் எதிர்ப்பு குறைந்த மட்டத்தில் சுருங்கி விடுகிறது. என் பள்ளிக்குள்ள வராதே, தப்தர் புக்கு தரமாட்டேன், இந்த அளவோடு அவர்களின் அதிகாரம் குறைந்து விடுகிறது. மூசா நபி யார்கிட்ட போய் தௌஹீத சொன்னாங்க? யாரிடத்துல போய் சொல்றோம்ங்கிறது இருக்குல்ல, ஃபிரௌன் என்கிற கொடுங்கோல் மன்னனிடத்தில் தௌஹீதை சொன்னார்கள். தானும் தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருவர் மட்டும் சென்று தௌஹீதை அந்த மன்னனிடத்தில் சொன்னார்கள். அவன் எப்பேற்பட்ட கொடுங்கோல் மன்னன், அவன் நினைச்சது சட்டம், நினைத்தது அவனால் செய்ய முடியும் என்கிற அளவிற்கு எல்லையில்லாத அதிகாரம். அந்த ஊரில் பிறக்கின்ற அத்தனை ஆண் குழந்தைகளையும் அறுத்து கொன்றான் என்று சொன்னால் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். எந்த அளவுக்கு அந்த மக்களை அவன் அடிமைப்படுத்தி வைத்திருப்பான். பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொள்றான், தட்டி கேட்க ஆள் இல்லை. இது தப்பு என்று சொல்வதற்கு அந்த ஊர் மக்களுக்கு சக்தி இல்லை, வலு இல்லை. அவ்வளவு ஒடுக்கப்பட்டிருந்தான், அவ்வளவு அடக்குமுறையை அவன் கட்டவிழ்த்து விட்டிருந்தான்.
அப்படிப்பட்ட அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடக்கூடிய கொடுங்கோல் மன்னன் ஃபிரௌன் இடத்துல போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தம்முடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு தௌஹீதை சொல்றாங்க. சும்மா விடுவானா? சாமானிய மக்களையே கொண்டு குவிக்கக்கூடியவன், தன்னை எதிர்க்காமல் இருக்கக்கூடிய மக்களின் மீதே தன்னுடைய அதிகாரத்தை ஏவி விடக்கூடியவன், நான் தான் ரப்பன் சொல்லக்கூடிய நிலையில அவனிடத்துல போய் இந்த தௌஹீத் கொள்கையை சொன்னால் எதிர்க்காமல் விடுவானா? எதிர்க்கிறான். இந்த கொள்கையெல்லாம் சொல்லிக் கொண்டு திரியக்கூடாது என்று தடை செய்கிறான். ஒரு கட்டத்தில் போட்டிக்கு அழைக்கிறான். வா, நீ இறை தூதரா? உங்களுக்கு அற்புதம் வழங்கப்பட்டிருக்கு, அல்லாஹ்வால் அற்புதம் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்களா? போட்டி வைத்துக் கொள்வோமான்னு கேட்டான். அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தொல்லையை வழங்கினான். சூனியக்காரர்களை அழைத்து வந்து போட்டி நடைபெற்ற பொழுது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அத்தோடு அவன் விடவில்லை, தன்னுடைய படையை திரட்டி கொண்டு இத்தோடு மூசாவின் கதையை முடித்து விட வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பிக்கை கொண்ட சொற்பமான மோமின்களின் கதையை முடித்து விட வேண்டும். கங்கணம் கட்டி கொண்டு படை திரட்டி அவர்களை அழிக்க செல்கிறான். வழியில கடல் குறுக்கிட்டு விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பிக்கை கொண்டவர்களை கொஞ்சம் தளர்ந்து விட்டார்கள், ஆடி போய் விட்டார்கள். மூசாவை நாம் வசமாக மாட்டிக்கொண்டோம், இனி தப்பிப்பதற்கு வழியே இல்லை, அவ்வளவுதான், நம் கதை முடிந்தது என்று சொன்னார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த துன்பமான நேரத்திலேயும் உறுதியோடு சொன்னார்கள், கல்லா, அவ்வாறு சொல்லாதீர்கள், அப்படி அல்ல, நம் கதை இன்னும் முடியவில்லை. இன்னும் அழிய ரப்பி, என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான், சயஹ்தீனி, அவன் எனக்கு வழிகாட்டுவான், நிச்சயம் இந்த துன்பத்திலிருந்தும் நம்மை மீட்கும் வழியை அல்லாஹ் காட்டுவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் காட்டினான், கடலில் வழியை ஏற்படுத்தினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், மூமின்கள் காப்பாற்றப்பட்டார்கள், ஏகத்துவாதிகள் காப்பாற்றப்பட்டார்கள். எந்த வழி ஏகத்துவாதிக்கு அல்லாஹ் வெற்றி பாதையாக அமைத்து கொடுத்தானோ அந்த பாதையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்த்த ஃபிரௌன் பயணிக்க முனைந்த பொழுது ஃபிரௌனின் படையை அல்லாஹ் மூழ்கடிக்க செய்தான். சத்தியத்தில் நிலைத்து நின்றவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அந்த சத்தியத்திற்கு தொல்லை தந்தவர்கள், அந்த ஏகத்துவத்தை எதிர்த்தவர்கள், அந்த ஏகத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் அது பற்றி பல்வேறு விதமான இன்னல்களை வழங்கியவர்களுக்கு திருந்தாத பொழுது அல்லாஹ் உங்களுக்கு அழிவை ஏற்படுத்தி கொடுத்தான். இதுதான் வரலாறு, இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வரலாறு. நாமும் தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நிலையை அடைந்திருக்கிறோம் என்றால் எதிர்ப்புகளை சந்தித்து சந்தித்து இந்த தௌஹீது வளர்ந்தது. நீங்க சிவாசி விருதுநகர் மட்டுமல்ல, விருதுநகர்ல ஒவ்வொரு ஊர்லையும் சிவாசி, இன்னும் ஏனைய ஊர்கள், ராஜபாளையம் என்று எல்லா ஊர்லையும் ஆரம்ப காலகட்டத்தில் தௌஹீத் சகோதரர்கள் 4-5 பேரா 10 பேர் 15 பேரா இருக்கும் பொழுது அவங்க சந்தித்த கஷ்ட நஷ்டம், அவங்க சந்தித்த இன்னல்கள், நிம்மதியை தூங்க விட்டாங்களா? ஒரு மௌத்தை கூட நிம்மதியை அடக்கம் செய்ய விடாத அளவிற்கு கொடுமை. அப்படி என்ன நாங்கள் செஞ்சோம்? இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் எங்களை அடிக்க பாய்ந்தார்கள், பள்ளிவாசலிருந்து துரத்தி விட்டார்கள், பள்ளிவாசல விரலை அசைத்து தொழுதால் விரலை ஒடித்தார்கள், குண்டு கட்டாக தூக்கி ஹவுஸ்ல தூக்கி போட்டு முக்கினார்கள். வாசல் வரையிலே வந்து ஜமாத் நடந்து கொண்டிருக்கும். நம்ம சகோதரர்கள் பள்ளிவாசலுக்கு தொலை சென்றால் விரட்டுவார்கள். அங்கே பள்ளிவாசலில் இமாம் ஜமாத் தொழுகை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட வாசல் வரையிலே வந்து விரட்டி விட்டு அனுப்பி சென்றார்கள். அந்த அளவுக்கு கொடுமை பண்றதுக்கு நாங்க என்ன பண்ணோம்? உங்க பிள்ளைகள் எல்லாம் போதை பழக்கத்தை கொடுத்தோமா, கஞ்சா குடின்னு சொன்னோமா? நாங்க சொன்ன நாங்கள் செய்த தவறு என்ன? நாங்கள் அப்படி என்ன சொன்னோம் இவ்வளவு எதிர்ப்பதற்கு? தௌஹீதை தானப்பா சொன்னோம், அல்லாஹ் மட்டும் வணங்கணும்னு சொன்னோம். நபிகள் நாயகம் தான் நம்முடைய தூதர். நபிகள் நாயகத்தை தவிர்த்து வேறு யாரும் இறை தூதர் அல்ல, வஹி அல்ல. ரசூலுல்லாஹ் மட்டும் தான் பின்பற்றணும், இமாம்களை பின்பற்ற கூடாதுன்னு சொன்னோம். இது தப்பா? இது சொன்னதற்காக இத்தனை அடிகளா, உதைகளா, ஊர் நீக்கமா? யோசிச்சு பாருங்க. வரதட்சணை வாங்காதீங்க, நாங்க நம்ம செய்த பிரச்சாரங்களை எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் எதிர்க்கப்பட வேண்டியதா? எதிர்ப்பதற்கு கொஞ்சமா நியாயம் வேண்டாமா? எதிர்ப்பதற்கு கொஞ்சமேனும் இது எதிர்க்கப்பட வேண்டிய விஷயமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அந்த தெருவில் 4-10 சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மார்க்க பிரச்சார பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ண எதிர்க்கிறது. நீங்க மேடை போட்டுருவியா, பிரச்சாரம் பண்ணிருவியா? இப்ப இல்லை, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால, 10 வருஷத்துக்கு முன்னால 10-20 சகோதரர்கள் ஒன்று கூடி அந்த ஊர் மக்களை திருத்துவதற்காக கொள்கை பிரச்சாரத்தை முன்னெடுத்தால் அதை தடுத்தார்கள், அதை எதிர்த்தார்கள். ஆனா அதே ஊர்ல ஒரு மேடை போட்டு சினிமா பாடல் நடத்துவாங்க, இன்னிசை கச்சேரி, மௌலதுங்கிற பேர்ல. ரசூலுல்லாஹ்வை புகழ்றாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வை புகழ்கிறோம் என்கிற பேரில் இன்னிசை கச்சேரிகளை நடத்துவார்கள், அரைகுறை ஆடையோடு பாடல்களை நடத்துவார்கள்.
அதை எதிர்த்திருக்கிறாங்களா என்னைக்காவது? அது தடுக்கப்பட்டிருக்கிறதா? அதுக்காக வேண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு ஜமாத்து தலைவர், ஒரு முத்தவள்ளி, ஒரு இமாம் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? எங்க ஊர் பசங்களை கெடுக்கிறாங்க, ஆடல் பாடல் இன்னிசை கச்சேரிகள் நடத்தி ஊரை கெடுக்க பார்க்கிறா என்று சொன்னார்களா? எந்த அநியாயத்துக்கும் இவர்கள் ஸ்டேஷனுக்கு போனதில்லை, கம்ப்ளைண்ட் கொடுத்ததில்லை. நாம் தௌஹீதை சொல்ல செல்கின்ற பொழுது மாத்திரம் இவர்கள் நம்மை எதிர்த்தார்கள். இவங்க ஸ்டேஷனுக்குன்னு போனதை நம்மளை எதிர்த்தான். அவன் வீட்டில் தீ பற்றி எரியும் போது கூட ஸ்டேஷனுக்கு போனதில்லை, அல்லாஹ் பார்த்துக்குவான்னு விட்டாங்க. எப்ப நீங்க ஸ்டேஷனுக்கு போறாங்க, ஆஹா நஜாத்காரங்க உள்ள வர்றாங்க, தௌஹீதை சொல்றான், இளைஞர்களை வழி கெடுக்கிறான், மூளைச்சலவை பண்றான், என்னென்ன வார்த்தைகள் இல்லாமோ சொல்லிக் கொண்டு இவர்கள் நம்மை எதிர்த்தார்கள். எதிர்க்கிற அளவுக்கு நாங்க என்னப்பா பண்ணோம்? வரதட்சணை வாங்காதீங்க. ஏன் சொன்னோம்? பள்ளிவாசல் இமாம்கள் சொல்லலையே. உங்க பள்ளியில் உள்ள இமாம்கள், ஜமாத்தார்கள், அவங்கெல்லாம் பள்ளிவாசல்ல வரதட்சணை வாங்கி திருமணம் நடத்தப்படுவதை கண் கொண்டு பார்த்து, எவ்வளவு தொகை பேரம் பேசப்படுகிறது என்பதை எல்லாம் அறிந்து, அதை தப்புன்னு அவங்க திருமண உரையில ஒரு நிமிடம் இதை தவறு, இது அநியாயம், இது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், இந்த அநியாயத்தை செய்யாதீங்கன்னு சொன்ன அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இமாம்கள் சொல்லல, நீங்கள் மதகுரு என்று யாரை வைத்திருந்தீர்களோ அவர்கள் இந்த மக்களை சரியாக வழிநடத்தவில்லை. அதனால தானே சொன்னோம், திருமணத்தில் வரதட்சணை வாங்காதீங்க, வரதட்சணை கொடுக்காதீங்க, இது பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநியாயம், அநீதி. இந்த அநீதியை அல்லாஹ் சும்மா விட மாட்டான். நியாயமின்றி பெண்களிடமிருந்து நாம் பணத்தை பறித்தால், பணமாகவோ நகையாகவோ, ஏன்னா அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வரதட்சணை அவ்வளவு தலைவிரித்து ஆடியது. மாப்பிள்ள ஒன்றும் படிக்காதவனா இருப்பான், 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் தாண்டி இருக்க மாட்டான், அவனுக்கு வரதட்சணை பேசுவாங்க பாருங்க. மாப்பிள்ள 6வது வகுப்பு வரையும் படிச்சிருக்காரு, பெரிய பட்டப்படிப்பு, 6வது வகுப்பு வரையும் படிச்சிருக்கிறாரு, 50,000 கொடுங்க. எது 6ஆம் வகுப்பு படிச்ச பேக்காம், அவனுக்கு 50,000 வரதட்சணை. அதுவே பெரிய பெரிய படிப்பு படிச்சிருந்தா எவ்வளவு வாங்கியிருப்பாங்க. பொண்ணு பார்க்க போறோம்னு ஒரு குரூப்பு கிளம்பும், இந்த தொகையை ஃபர்ஸ்ட் பேசிட்டு வந்தாச்சா அடுத்து ஒரு குரூப்பு கிளம்பும், முக்காடு போட்டுக்கிட்டு போவாங்க, ஆட்டோவில் இறங்குறது கும்பலா, வழிப்பறி கும்பல் தான் அது. வீட்டுக்குள்ள போய் செய்திகளையா சொல்லுவாங்க, நகை எவ்வளவு போடுறீங்க, நகை எவ்வளவு போடுறீங்கன்னு கேட்டு அவங்ககிட்ட இருந்தாலும் பதில எதிர்பார்க்கணும். பதில எதிர்பார்க்கறதுக்கு முன்னால ஒரு செய்தி சொல்லுவாங்க, மூத்த மருமக 40 சவரன் நகை போட்டு வந்தாக, நீங்க எவ்வளவு போடுவீங்க? ஒரு செய்திக்கு சொன்ன, ஒரு தகவலுக்கு சொன்னோம். அப்படின்னா என்ன, மூத்த மருமக 40 பவுன் நகை போட்டு வந்திருக்கிறார், நீ எவ்வளவு போடுவேன்? அதை விட கூடுதலா போடு, இல்ல உன்னை மதிக்க மாட்டோம், உன் பொண்ணை கொடுமைப்படுத்துவோம். எல்லாமே தமிழ்நாட்டில் நடந்துச்சுங்க. நம்ம என்ன கற்பனையாக சொல்றோம்? நடக்காத நாம கற்பனை செய்து சொல்கிறோமா? வரதட்சணை கொடுமை அவ்வளவு தலைவிரித்து ஆடியது. ஜமாத்தார்கள் முன்னிலையில் இந்த அநியாயம் அரங்கேறியது. அதன் காரணத்தினாலேயே இளம் பெண்கள் பலர் தங்களுடைய வாழ்வை தொலைக்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு அநியாயம். வரதட்சணை பேசிடுவான், பெண்ணை பெற்ற தகப்பன் பள்ளிவாசல்ல அறிவிப்பு செய்வான். ஜமாத்து தொழுகை முடிந்ததற்கு பிறகு, ஜமாத்தார்களே எனக்கு 2 குமர் இருக்கிறது, 3 குமர் இருக்கிறது, திருமணம் பேசியிருக்கிறேன், நகையாக இவ்வளவு போட வேண்டும், அதற்கு எனக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது, இரக்க குணம் கொண்டு எனக்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். பள்ளிவாசல்ல வயோதிகர்கள் எழுந்து நின்று இந்த அறிவிப்பு செய்யக்கூடிய அவல நிலையை நம் சமூகத்தில் பார்த்தோமா இல்லையா? நம்ம சமூகத்தை தாண்டி வேற எங்கேயாவது இந்த அவலை நிலை நடந்துச்சா? கோயில்ல இப்படி யாராவது அறிவிப்பு செஞ்சு பார்த்துருக்கிறோமா? என் பிள்ளைக்கு எனக்கு 2 குமர் இருக்கு, நான் வரதட்சணை கொடுக்கணும், நீங்க தாங்கன்னு கேட்டிருக்கிறாங்களா? தேவாலயங்கள்ல இப்படியான அறிவிப்பு செய்யப்படுவதை பார்த்திருக்கிறோமா? அப்ப வரதட்சணை எந்த அளவிற்கு சகிக்கப்பட்டு விட்டது, நம் சமூகத்தில் சகிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. மிகப்பெரிய கொடுமை. அதை ஆலிம்கள் தப்பு என்று எடுத்து சொல்லாத காரணத்தினால் நாங்கள் சொன்னோம், வரதட்சணை வாங்க மாட்டோம் என்றோம். அன்றைய காலகட்டத்திலிருந்து இப்போது வரை இந்த கொள்கையை ஏற்று பயணிக்கக்கூடிய தௌஹீத் சகோதரர்கள் வரதட்சணை இல்லாமல் தங்கள் சக்திக்கு உட்பட்ட மகரை கொடுத்து திருமணம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்கி இருக்கிறோம். இது நாங்க பண்ண தப்பா? இது இந்த கொள்கையை ஏற்படுத்திய மாற்றம். எந்த ஒரு தனி நபருக்காகவும் ஒரு ஜமாத்து சொல்கிறது என்பதற்காக அல்ல, மார்க்கம் இதை சொல்கிறது என்பதற்காக. தௌஹீத் இந்த நல்லற பண்பைத்தான் நமக்கு போதிக்கின்றது என்பதற்காக வேண்டி ஏகத்துவாதிகள் கடைபிடித்தார்கள். அதுவும் அந்த காலகட்டத்தில் வரதட்சணை இல்லாம கல்யாணம் பண்றதுன்னா அது பெரிய சவால். எல்லாரும் பெரிய அளவுக்கு நகை பணம் என்று வாங்கி கொண்டிருந்த பொழுது வரதட்சணை வேண்டாம் நீங்க சொல்லுவாங்க. ஜமாத் முத்தவள்ளி அந்த கொத்தமல்லி போயிடுவாரு, பாத்தியா வரதட்சணை வேண்டாமா, மாப்பிள்ளைக்கு ஏதோ குறை இருக்குன்னு கிளப்பி விட்டாங்க. மாப்பிள்ளைக்கு ஏதோ குறை இருக்கிறது, அதனால்தான் தர்ற பணத்தை வேண்டாம் என்கிறார்கள், வர்ற நகையை வேண்டாம் என்கிறார்கள்.
அந்த அவச்சொல் பழிச்சொல்லை எல்லாம் தாண்டி இந்த கொள்கையில உறுதியாக நின்று இளைஞர்கள் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்களே, இது எதிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணா? இது பாராட்ட வேண்டாமா? நீங்க இமாம்கள், ஜமாத் தலைவர்கள், முத்தவள்ளிகள்லாம் இதை வரவேற்றிருக்க வேண்டாமா? இதே போன்று சமூகத்தில் ஏற்பட்ட பல்வேறு கொடுமைகள், பெண்களை பள்ளிவாசலுக்கு அனுமதிக்க மாட்டாங்க, தர்காவுக்கு அலோட் பண்ணிடுவாங்க. தர்கா பள்ளிவாசல் அட்டாச்மெண்டோட இருக்கும். பள்ளிக்கு போறதுக்கு முன்னால உள்பள்ளியில போய் தொழுவதற்கு முன்பாகவே 2 தர்கா இருக்கும். பெரிய அடங்க ஒரு பச்சை போர்வை அதில் போர்த்தி இருப்பார்கள். எல்லா பள்ளிவாசலையும் அதான நிலைமை. தமிழகம் முழுக்க பல்வேறு பள்ளிவாசல்கள்ல தொழுகை பள்ளிக்குள்ளே நுழைவதற்கு முன்பாகவே தர்காக்கள் பள்ளிவாசலுக்குள்ளே நிரப்பப்பட்டிருக்கிறது. அங்க உள்ளுக்குள்ள போய் அல்லாஹ் அக்பர்னு சடங்கு சம்பிரதாயமா குனிஞ்சு நிமிர்ந்துட்டு வந்துருவாரு. துவா செய்யறது எல்லாமே இந்த கபூர்ல தான், இந்த கல்லுல தான். எப்பேற்பட்ட அநியாயம்! இதை எந்த இமாம்களா தப்புன்னு சொன்னாங்களா? காலம் காலமா பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே மார்க்கம் தடுத்த இந்த தர்காவை வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்களே. தர்காவுக்கு எதிராக, கபர்களுக்கு எதிராக நபிகள் நாயகம் சொன்ன அத்தனை செய்திகள் முன்பே உங்களுக்கு சொல்லப்பட்டது. தரை மட்டத்திற்கு மேல் உள்ள எந்த கபரையும் தரையோடு தரையாக சமமாக்காமல் விடாதீர்கள். மேல் ரொம்ப எலும்பி இருந்துச்சுன்னா அதை இடிச்சிருங்க. ஒரு அளவுக்கு மண்ணை போட்டு மேலே ஏற்றலாம். கட்டடமாக கட்டுவது கூடாது, அதன் மீது எழுதுவது கூடாது, அங்கே நின்று பிரார்த்தனை செய்வது கூடாது. எல்லாவும் நபிமொழிகளில் நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கும் பொழுது இதுல உள்ள ஒரு நபிமொழியாவது பள்ளிவாசல் உள்ள ஆலிம்கள் சொன்னாங்களா? என்னங்க பள்ளிவாசல்ல தர்கா இருக்கு, உள்ள தொழுதுட்டு இங்க வந்து துவா கேட்குறீங்க? அல்லாஹ்ட்ட தாங்க துவா கேட்கணும். அல்லாஹ் சொல்கிறான், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியான் என்னை பற்றி கேட்டால் நான் அவனுக்கு மிக அருகில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி, அவன் என்னிடம் என்னை அழைத்து பிரார்த்தனை செய்தால் அவனுடைய அழைப்புக்கு நான் பதிலளிக்கிறேன். ஏன்ட்ட கேட்க சொல்லுப்பானா? அவங்க துவா அனைத்திற்கும் நான் பதிலளிக்கிறேன். அவனுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன். அல்லாஹ்ட்ட கேளுங்க, உங்க தேவை எதுவா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேளுங்க. பள்ளிவாசல் இமாம்கள் சொன்னாங்களா? தர்காவுக்கு வராதீங்க, இந்த கபிரிஸ்தானை இடிங்க, இது இவ்வளவு உயரத்தில் இருக்கக்கூடாது, இங்கே வந்து மெழுகுவர்த்தி ஏற்றக்கூடாது, இங்கே வந்து எண்ணெய் ஊற்றக்கூடாது, தீபம் ஏற்றக்கூடாது சொன்னாங்களா? இவர்கள் சொல்ல மறுத்தார்கள். காலம் காலமாக மக்களிடம் மண்டி போய் இருக்கிறது என்று அதன் வழியே பின்தொடர்ந்தார்கள். தௌஹீத் இவற்றையெல்லாம் எதிர்க்க சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனல்லாஹு யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. இத்தஹது குபூர அன்பியாஹி மசாஜித், அவர்கள் தங்களது நபிமார்களின் அடக்கஸ்தலத்தை வணங்கும் இடமாக மாற்றி விட்டார்கள். நபிமார்கள் ஏகத்துவ சொல்வதற்காக அனுப்பப்பட்டவங்க, அவங்க மௌத்தா போனதற்கு அப்புறம் அங்கேயே ஒரு மையவாடி ஏற்படுத்தி விட்டார்களே, தர்காவை ஏற்படுத்தி விட்டார்களே, அதுல போய் பிரார்த்தனை செய்கிறார்கள். இதன் காரணத்தினால்தான் யூதர்களும் நசாராக்களும் இறைவனால் சபிக்கப்பட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதையெல்லாம் ஆலிம்கள் சொல்லியிருந்தா நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காதே. இது ஆலிம்கள் சொல்லாத காரணத்தினால் தானே நாங்கள் சொன்னோம். இஸ்லாத்தில் உள்ளது தானே சொன்னோம். நபிகள் நாயகம் எதை பிரச்சாரம் செய்தார்களோ தம்முடைய வாழ்நாளில் அதைத்தானே சொன்னோம். அதற்காக இவர்கள் நம்மை எதிர்த்தார்கள். இதற்காகவா இத்தனை எதிர்ப்புகள்? குர்ஆன்ல உள்ள ஒன்றை சொன்னதற்காக வேண்டி, நபிமொழிகளில் உள்ள ஒன்றை சொன்னதற்காக வேண்டி இத்தனை எதிர்ப்புகளா? எதிர்ப்பு வரும். குர்ஆன்ல உள்ள சத்தியத்தை மக்கள் மத்தியில் உடைத்து சொல்கின்ற பொழுது அதை அசத்தியத்தில் உள்ளவர்கள் ஏற்க மாட்டார்கள். மக்களை ஏமாற்றி அவர்களின் அறியாமலேயே உழலவிட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் சத்தியத்தை எதிர்க்கத்தான் செய்வார்கள். அப்படித்தான் இவ்வளவு எதிர்ப்புகள். இதை தாண்டி நம்மை நோக்கி மக்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நம்ம மீது பல்வேறு அவதூறுகள். இவங்க அவுலியாக்களை எல்லாம் திட்டுறாங்க. முதல் சொன்ன ரசூல்லா மேல இவங்க ஸலவாத்தே சொல்ல மாட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு பொய்! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய கூட்டம். ரசூல்லா எதை சொல்கிறார்களோ அதை மக்கள் மத்தியில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு இந்த மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறோம். ஆனால் நம்மை பார்த்து இவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத் ஓத மாட்டார்கள். பொய்! ரசூல்லா பேர்ல ரசூல்லா கற்றுத்தந்த ஸலவாத்தை ஓத வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். இவர்கள் சலாத்து நாரியாங்கிற பேர்ல இவனா ஒன்று எழுதி வச்சிருக்கிறான். மௌலூத் புக் எழுதி வச்ச மாதிரி சலாத்து நாரியா என்று இவர்களாக ஒன்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை ஓதக்கூடாது, அது மார்க்கத்தில் இல்லைன்னு சொன்னோம். பள்ளிவாசல்ல பாங்கு சொல்வதற்கு முன்பு மைக்க தட்டி முதல் ஸலவாத் ஓதுவாங்க.
இப்படி தட்டிடுவாரு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் ஸலாத்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பாங்கு சொல்லுவாங்க. இது நபி வழிக்கு மாத்தம். நபிகள் நாயகம் முதலில் பாங்கை சொல்ல சொன்னார்கள். பாங்கு சொன்னதற்கு பிறகு நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத் ஓத வேண்டும். ஸலவாத்தை எந்த இடத்தில் ஓத வேண்டுமோ அந்த இடத்தில் ஓத வேண்டும். பாங்கிற்கு பிறகு ஓத வேண்டும் என்று சொன்னோம். தொழுகையின் அத்தியாத்த அமர்வில் ஓத வேண்டும் என்று சொன்னோம். தொழுகை அல்லாத ஏனைய சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகத்திற்காக நாம் பிரார்த்தனை செய்ய விரும்பினால் நபிகள் நாயகம் கற்றுத்தந்த ஆதாரப்பூர்வமான அந்த ஸலவாத்தை ஓத வேண்டும் என்று சொன்னோம். ஆனா இவர்கள் எப்படி திருப்பி விட்டாங்க? ரசூலுல்லாஹ் பேர்ல இவங்க ஸலவாத் ஓத மாட்டாங்க. ஏன்? அந்த மக்கள் இந்த சத்தியத்தை நோக்கி வரக்கூடாது என்பதற்காக இவர்கள் எதிர்த்த எதிர்ப்பு. அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் ஆக்கி இவ்வளவு பெரிய கூட்டத்தை வர வச்சானா இல்லையா? அது பொய் என்று அல்லாஹ் அம்பலப்படுத்தினானா இல்லையா? அதை மட்டுமா சொன்னார்கள்? இவங்க அவுலியாக்களை திட்டுவார்கள். மகான்கள் இறைநேசர்கள் என்று சொன்னாலே இவர்களுக்கு பிடிக்காது. நாங்க எங்க மகான்களை இறைநேசர்களை திட்டணும்? எந்த மகான எந்த இறைநேசரை திட்டணும்? நாம சொன்னது என்ன? யாரையும் இறைநேசர் என்று நாம தீர்மானிக்க முடியாது. அல்லாஹ்வின் நேசத்திற்குரியவர் மகான் என்று சொன்னால், இறைநேசர் என்று சொன்னால் இறைவனால் நேசிக்கப்படுபவர் என்று அர்த்தம். அல்லாஹ்வுக்கு யாரை பிடிக்கும்ங்கிறது நம்ம எப்படி சொல்ல முடியும்? எனக்கு யாரை பிடிக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? உங்களுக்கு பிடித்தமான நபர்களை நாம் சொல்ல முடியுமா? உங்களுக்கு எனக்கு பிடித்த நபர்களே நாம் தீர்மானிக்க இயலாது என்றால் அல்லாஹ்வுக்கு உண்மையில் யாரை பிடிக்கும் என்பதை நமக்கு எப்படி தீர்மானிக்க முடியும்? இது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ்வுக்கு யாரை பிடிக்கும் என்பதை நாம சொல்லக்கூடாது, அது தவறு என்று சொன்னோம். அது மட்டுமா, இவர்கள் யாரையெல்லாம் மகான்கள் இறைநேசர்கள் என்று சொன்னார்கள்? பைத்தியக்காரன், பீடி குடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன், இவர்களெல்லாம் மகான்கள் என்று சொன்னார்கள். பீடி மஸ்தான் அவுலியா. அவுலியாவுக்கு பேர் என்ன? பீடி மஸ்தான் அவுலியா. பீடியிலேயே தான் எந்நேரமும் இருப்பார். மஸ்தான்னா போதையில், மஸ்து போதையிலேயே இருப்பார். அவர் யாராம்? பீடி மஸ்தான் அவுலியா. அவரை பார்க்க போகும்போது என்னப்பா செய்யணும்? அந்த உண்டியில ஒரு கட்டு பீடியை போடணும். உண்மையிலேயே இது பொய்யா இல்லை. பீடி மஸ்தான் அவுலியான்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அங்கே போனால் அந்த தர்காவில் ஒரு கட்டு பீடி இன்றைக்கு கொஞ்சம் குறைந்து இருக்கிறது. அது குறிப்பிட்ட பிராண்டு தான் குடிப்பார். அவர் இந்த பிராண்டு பீடி தான் குடிப்பாரு. அதைத்தான் நம்ம போடணும். அதல்லாத வேற பிராண்டு போட்டோம்னா அவர் குடிக்க மாட்டார். அவுலியா கோவப்பட்டுவார் இப்படின்னு சொன்னாங்க. இதை நாம திட்டணும். ஏன்டா பீடி குடிக்கிறோம் அவுலியாவா? உங்க பையன் சிகரெட்டு குடிச்சா நீங்க ஏத்துக்குவீங்களா? உங்க தகப்பனார், உங்க கணவர், உங்க வீட்டில் உள்ள உங்க சகோதரர் பீடி குடித்தால், சிகரெட்டு குடித்தால் ஏற்பீர்களா? அது வெறுக்க மாட்டீங்க. எந்த செயலை மனிதர்கள் செய்தால் நீங்கள் வெறுப்பீர்களோ அதே செயலை செய்யக்கூடிய ஒருவனை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொல்கிறீர்கள் அபாண்டமா என்று நாம கேட்டோம். பீடி குடிக்கிறவன் எப்படிங்க அல்லாஹ்வுக்கு அவுலியாவா இருக்க முடியும்? இறைவன் எப்படி அவனை நேசிப்பான் என்று கேட்டோம். இது தப்பா? சடப்பக்கீர் அவுலியா, அது தமிழகம் கண்ட அவுலியாக்கள். சடப்பக்கீர் அவுலியா, அது யாருப்பா? சடப்பக்கீர் அவுலியா குளிக்கவே மாட்டான். வருஷ கணக்கில் குளிக்கிறது இல்லை. ஒரு நாள் 2 நாள் குளிக்கிறது இல்லை, அந்த சமாச்சாரம் இல்லை. வருஷ கணக்கில் குளிக்க மாட்டான். குளிக்காம தலை முடியெல்லாம் போய் சடையா பின்னிரும். சீப்பு வச்சு கூட சீவ முடியாது. இரும்பு சீப்பை வச்சு ராடை வச்சு சீவினாலும் முடியாது. ஏன்? சடையை பின்னிரும். வருஷ கணக்கில் உள்ள அழுக்கு முடியல சேர்ந்துரும். அவனை சொன்னாங்க சடப்பக்கீர் அவுலியா, இவர் பெரிய அவுலியா. எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? தூய்மை இல்லாமல் இருக்கின்ற ஒருவரை நாம் நேசிப்போமா? உங்க பிள்ளை ஒரு வாரம் குளிக்கிறதுன்னு நீங்க சும்மா விடுவீங்களா? விளக்கு மாத்த எடுத்து அடிச்சு என்னடா அழுக்கு பிடிச்சவனை இவ்வளவு நாளா குளிக்காம இருக்கிற குளி சொல்ல மாட்டீங்க? குளிர்காலம் என்று சொன்னால் கூட தாய்மார்கள் வெந்நீர் போட்டு குழந்தைகளை குளிக்க வைக்கிறார்கள். பச்சிளம் குழந்தைகளை சுத்தம் பெறுகிறார்கள். இஸ்லாத்தில் அந்த அளவிற்கு சுத்தம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தூய்மை வலியுறுத்தப்பட்டிருக்கிற அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், தூய்மை ஈமானில் பெரும்பகுதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிற இந்த மார்க்கத்தில் தூய்மையை கடைபிடிக்காத ஒருவரை அவுலியா என்று சொன்னார்கள், மகான்கள் என்று சொன்னார்கள். அதை தவறு என்று சொன்னோம். பீடி குடிக்கிறவன் அவுலியாவா இருக்க முடியாது. கஞ்சா குடிக்கிறவன் அவுலியாவா இருக்க முடியாது. பல நாட்கள் குளிக்காம அழுக்கு முடியோடு திரிபவன் அவுலியாவா இருக்க முடியாது. பைத்தியக்காரன் அவுலியாவா இருக்க முடியாது. அவனை போய் நீ எப்படி தீர்மானிக்கிற? உண்மையில இறைநேசர் என்றால் கூட அவை துவா செய்ய வேண்டும் என்ற என்ன உத்தரவாதம்? அவங்க உங்களுடைய அழைப்பை செவியேற்பார்களா? நீங்க கேட்கிற கோரிக்கைகளுக்கு பதிலளிப்பார்களா என்று இந்த கொள்கை தானங்க மக்கள் மத்தியில் சொன்னோம். குரங்கு அவுலியான்னாங்க, யானை அவுலியான்னாங்க. பொட்டல் பூதருக்கு போனா யானைக்கு ஒரு தர்கா. அந்த பொட்டல் பூ தர்காவுக்கு முன்னால பார்த்தோம்னா ஒரு பூட்டு ஒன்று இருக்குது. அது ஒரு விசேஷ அவுலியா போல இருக்கு. என்ன செய்யணுமா? மனசுக்குள்ள ஏதாவது ஒன்று நினைக்கணுமா? அதை நினைச்சு அந்த பொட்டல் புதர் முன்னால் ஒரு சின்ன ஒரு மாடம் மாதிரி இருக்கும், அதில் போய் பூட்டை போட்டுறணும்.
பூட்டை மாட்டிட்டு சாவி என்ன பண்ணும், சாவியை உள்ளேயே போட்டணும். அப்பதானே தர்காக்காரன் அந்த பூட்டை எடுத்து விற்பான். அப்பதானே விற்க முடியும். சாவியை உள்ளேயே போட்டணும். போட்டோம்னா என்ன ஆகும், நம்ம கோரிக்கை நிறைவேறிடும். எப்படி நிறைவேறும்? இப்படி இஸ்லாத்துல மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லாத காரியங்களை மார்க்கம் என்கிற பெயரில் தமிழக முஸ்லிம்கள் செய்தார்கள். தர்காவில் போய் பூட்டு போடுறது, அங்கு தரக்கூடிய எண்ணெயை வாங்கி கழுத்துல நெத்தியில தேய்ப்பது, யானைக்கு கொடி ஊர்வலம் என்று செல்வது, கந்தூரி உருசு கொண்டாட்டம் என்று இஸ்லாத்தில் இல்லாத புறம்பான அநியாயமான காரியங்களில் ஈடுபடுவது. அந்த கொடி சாதாரணமா போகாது, யானைக்கு மேல தான் போகும். இந்த ஊர்ல எப்படி தெரியல, பல ஊர்கள் யானைக்கு மேல தான் போகும். இப்ப யானைக்கு பெரிய பஞ்சம்ங்கிறதுனால ஆட்டோவில் போகுது. ஆட்டோவும் வாடகைக்கு இல்லைன்னா பைக்கில் இவங்களே கொண்டு போயிடுறாங்க. 4 பேர் தான் இருக்கிறாங்க, வாங்கப்பா பைக்கில் போயிடுவோம், பைக்கில் போயிடுறாங்க. முன்னாடிலாம் யானையில் போச்சு. யானையில் போகும்போது என்ன, யானை சாணி பிடிக்கும் கொடுக்குவான் பாருங்க, ஒரு தார் வாழைப்பழம். அவ்வளோ வாழைப்பழத்தை சாப்பிட்டா அது சாணி போடாதா? போகிற வழியில எல்லாம் சாணி போட்டுக்கிட்டே போகுமா. இங்கே பெரியவங்க தொப்பி போட்டுக்கிட்டு பெரிய பெரிய ஆட்கள் போய் அந்த யானை சாணியை போய் மிதி. அதே எங்கே மிதிக்கணும், மிதிச்சாத்தான் கல்வி ஞானம் கிடைக்கும். கல்வி கடல் கசாலியா உன்னால் ஆக வேண்டுமா, யானை சாணியை போய் மிதினாங்க. அதுவும் நடந்துச்சு. யானைக்கு பின்னாலே ஒரு கூட்டம் போகும், எல்லாம் போய் யானையை மிதிச்சு அவுளியாட்ட புத்தியை கேட்கறது, மகான்கிட்ட வந்து அறிவை கேட்கறது. இது எவ்வளவு அநியாயம், எவ்வளவு பெரிய அக்கிரமம். அறிவுக்கு பொருந்தாத இஸ்லாம் நமக்கு சொல்லித்தந்த ஏகத்துவ கொள்கைக்கு எதிரான செயல் இல்லையா? இந்த செயல்கள் எல்லாம் ஈடுபட்டார்கள். இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லப்பா. இஸ்லாம் நமக்கு ஒன்றை சொல்லித் தருகிறது, தௌஹீத் ஏகத்துவம் நமக்கு ஒன்றை சொல்கிறது. முஸ்லிம்களின் வாழ்வியல் அதற்கு நேர்மாறாக இருக்கிறது. இதை நீங்கள் செய்யாதீர்கள், திருந்தி வாருங்கள் என்று சொன்னோம். தவற இதற்காகத்தான் எதிர்த்தார்கள், இதற்காகத்தான் அடித்தார்கள். இந்த சத்தியத்தை மக்கள் மத்தியில் சொன்னதற்காகத்தான் ஊர் நீக்கம் செய்தார்கள். கொண்ட கொள்கையில நம்ம உறுதியா இருக்கும் பொழுதுதான் அத்தனை எதிர்ப்புகளையும் துணிந்து எதிர்கொள்வதற்கு தயார் என்கிற மனநிலையில் நாம் வந்துவிட்டால் இன்ஷா அல்லாஹ் இன்னும் பன்மடங்காக இந்த ஏகத்துவம் வளர்ந்து கொண்டே இருக்கும். சிவாசில இவ்வளவு வளர்ந்திருக்குதா, இதை விட 2 மடங்காக வளரும், 3 மடங்காக வளரும். ஒட்டுமொத்த விருதுநகர் மாவட்டமும் ஏகத்துவ கோட்டையாக மாறும். எப்போது நாம எதிர்ப்புகள்ல உறுதியா இருக்கும். என்ன வேணாலும் பண்ணுடா, என்ன பண்ணுவ, அடிப்பியா அடி, திருப்பி அடிக்க நான் தயார் இல்லை. நான் கொள்கையை சொல்வேன். நபிமார்கள் எப்படி முகத்தில் வழிகின்ற ரத்தங்களை துடைத்து, இறைவா இந்த கூட்டத்தை மன்னித்து விடு, இவர்களுக்கு நேர்வழியை கொடு என்று பிரார்த்தித்து துவா செய்தார்களோ, சத்தியத்தை எடுத்து சொன்னார்களோ, அந்த வழியில் நாங்களும் நீங்கள் எங்களை எவ்வளவு அடித்தாலும் சரி உங்கள் மீது நீங்கள் சத்தியத்திற்கு வர வேண்டும் என்கிற அக்கறையில் இந்த தௌஹீதை சொல்லிக் கொண்டே இருப்போம். எதிர்ப்பிலிருந்து பின்வாங்க மாட்டோம். அந்த மனநிலை வரணும். ஆனா இன்றைக்கு பலருடைய மனநிலை எப்படி இருக்கு தெரியுமா? வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன முனகல் சப்தம் வந்துருச்சுன்னு வைங்க, தௌஹீதை விட்டுருவாங்க. அவர் தகப்பனார் கேட்டுவார், எதுக்குப்பா அந்த பள்ளிக்கு போறேன்? அப்படியாத்தான், அப்படியா வாப்பா, இனி அந்த பள்ளிக்கு நான் போக மாட்டேன். ஒரு சின்ன குரல், எதிர்ப்பு குரல் வந்து விட்டாலே தௌஹீதிலிருந்து பின்வாங்கக்கூடியவர்களாக மாறி விடுகிறார்கள். நபிமார்கள் பட்ட கஷ்டங்களை மறந்து விட்டார்கள். நபி தோழர்கள் சிந்திய ரத்தத்தில் தான் இந்த தௌஹீது வளர்ந்தது என்கிற தியாக வரலாறை மறந்து விட்டார்கள். சின்ன எதிர்ப்பு, சின்ன ஒரு குரல், 4 பேர் நம்மை எதிர்க்கிறார்கள், சொந்த பந்தங்கள் நம்மை எதிர்க்கிறார்கள் என்று தெரிந்துவிட்டால் இவ்வளவு எதிர்ப்பு தாண்டி இந்த தௌஹீதில் இருக்கணுமா? நாம என்ன சொன்னோம்? நபி வழி அடிப்படையில் எளிமையா திருமணம் பண்ணுங்க, வரதட்சணை வேண்டாம், ஆடம்பரம் வேண்டாம், மாலை வேண்டாம், அல்லாஹும் அல்லி பைனஹுமா துவா வேண்டாம், பெண் வீட்டு விருந்து வேண்டாம். இதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னோம். அதை மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பெருமளவுக்கு அல்லாஹ்வின் அருளால் மாறி இருக்கிறது. ஒரு காலத்துல நம்ம சமுதாயத்துல திருமணங்கள் எப்படி நடைபெற்றதோ அப்படித்தான் இன்றைக்கு நடைபெறுகிறதா? பெருமளவு மாறி இருக்கிறது. இருந்தாலும் ஒரு சில சீர்கேடுகள் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு காலத்துல மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தா மாலையை போட்டுக்கிட்டு வருவாங்க, ஏத்துவாங்க பாருங்க, முகத்தையே பார்க்க முடியாது, முகம் முழுக்க மாலையா இருக்கும். மாப்பிள்ளை தோழர் பக்கத்தில் இருப்பார், அவரே முகத்திரை விளக்கிட்டு தான் பார்க்கணும். பாய் அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா? யாரு? மாப்பிள்ளை தோழர். அவரே முகத்திரை விளக்கி, அவ்வளவு மாலை. வேற்று கிரகவாசி விண்வெளியிலிருந்து வந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி மாலையை போட்டுக்கிட்டு வருவாங்க. அடிக்கிற வெயில் அவன் போட்டிருப்பான் பாருங்க ஒரு ஜுப்பா, அப்படித்தான் ஜுப்பா போடணுமா, அப்படித்தான் அடர்த்தியான ட்ரெஸ், ஊர் முழுக்க பந்தலு, சாப்பாடு, பெண் வீட்டு விருந்து, முதல் நாள் விருந்து, 7ஆம் நாள் விருந்து, இஷ்டத்துக்கு ஏகபோகமா சாப்பாடு. திருமணத்தின் பேராலே நம் சமுதாய மக்கள் பொருளாதாரத்தை வாரி இறைத்தார்கள். மார்க்கத்திற்கு விரோதமான காரியங்களையும் செய்தார்கள். நல்ல நேரம் பார்க்கிறது, கெட்ட நேரம் பார்க்கிறது, திருமணத்தை அவங்க விருப்பப்பட்ட நேரத்திலாம் வைக்கிறது இல்லை, பத்திரிகையிலே அடித்திருப்பார்கள். பெரியோர்கள் நிச்சயித்தபடி நபிகள் நாயகத்தின் துவா பரக்கத்தோடு யார் இந்த ஜோடிகளுக்கு ரசூலா துவா செஞ்சாங்க? யார் உங்க 2 பேருக்கு ரசூலா துவா செஞ்சாங்களா? நபிகள் நாயகத்தின் துவா பரக்கத்தோடு
இன்னாரின் பேத்தியும் இன்னாரின் புதல்வியுமாகிய தீன் குல செல்வி. யார்? அந்த அம்மா தீன் குல செல்வி. தீனுக்காக வேண்டி பாடுபட்டு ரத்தம் சிந்தி இருக்குல்ல, அதனால அதுக்கு பேர் என்ன? சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்குள்ள தியாகம் பண்ணிட்டாக, அவங்களுக்கு ஒரு பட்டம் தீன் குல செல்வி. இந்த பக்கம் இவன் இன்னாரின் பேரனும் இன்னாரின் புதல்வனுமாகிய தீன் குல செல்வன். யாரு? ஊர்ல அவனை போய் கேட்டா தெரியும், பள்ளி பக்கமே வந்திருக்க மாட்டான், ஜும்மா கூட வராத பயலா இருப்பான். அவனுக்கு பட்டம் என்ன? தீன் குல செல்வன். இந்த இந்த தீன் குல செல்வனுக்கும் அந்த தீன் குல செல்விக்கும் கல்யாணம் நடக்குது. எப்ப நடக்கும்? 10:30 12 முபாரக்கான வேலை. பத்திரிகையில் அடித்தார்களா? அப்ப நல்ல நேரம் பார்த்து, கெட்ட நேரம் பார்த்து, சகுனம் பார்த்து, வாழை மரம் நட்டு, பந்தல் நட்டு, பிற மதங்களிலே திருமணங்களின் போது என்னென்ன சடங்கு சம்பிரதாயம் பார்க்கப்படுகிறதோ அத்தனையும் பார்த்தாங்க. ஆரத்தி எடுத்தாங்க, ஆரத்தி எடுப்பாங்க. வத்தல், மஞ்சள், எலுமிச்சம்பழம் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு ஆரத்தி எடுப்பாங்க, காலில் ஊத்துவாங்க. பிற மதங்கள்ல சடங்கு சம்பிரதாயங்கள் அத்தனையும் முஸ்லிம்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இதை தப்புன்னு சொன்னோம், இது வேண்டாம் என்று சொன்னோம். நம்முடைய வாழ்வின் அத்தனை நிகழ்வுகளையும் நபிகள் நாயகம் காட்டி தந்த அடிப்படையில் தான் நடத்த வேண்டும் என்று சொன்னோம். அதை சொன்னதற்காக எதிர்த்தார்கள். எதிர்க்க எதிர்க்க இந்த தௌஹீத் வளர்ந்து கொண்டே இருக்கும். நபிமார்களின் வரலாறு நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் அதுதான். இஸ்லாம் நமக்கு அது தானே சொல்லுது. இந்த நாட்டில் இஸ்லாம் எப்பேற்பட்ட வளர்ச்சி அடையுது. உலகளாவிய அளவில் இஸ்லாம் பெரும் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மேலை நாடுகளில் இஸ்லாத்திற்குள்ள வளர்ச்சியே அபரிமிதமானது. ஆனால் இஸ்லாத்தின் மீது சொல்லப்படுகிற எதிர்ப்புகள், இந்த மார்க்கம் சந்திக்கக்கூடிய எதிர்ப்பலைகள், இஸ்லாம் பயங்கரவாத மார்க்கம், இஸ்லாம் பெண்ணடிமைத்தனத்தை போதிக்கின்றது, இஸ்லாம் முஸ்லிம் அல்லாதவர்களை எல்லாம் கொல்ல சொல்கிறது என்று என்னென்ன அபாண்டங்களை பலிகளை சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்கிறார்கள். அத்தனை அவதூறுகளையும் தாண்டி இஸ்லாம் வளர்கிறதா இல்லையா? காரணம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் கொண்டிருக்கிற கொள்கை, அதன் உறுதிப்பாடு. இன்னும் இந்த இஸ்லாத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்களை அழிக்க பார்க்கிறார்கள். அடக்குமுறை சட்டங்களை ஏற்றி முஸ்லிம்களை இல்லாமல் ஆக்கிவிடலாம் என்று கங்கணம் கட்டி செயல்படுகிறார்கள். பாஜக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அதான நடந்துகிட்டு இருக்கு. விவசாயி ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கான். அதை பத்தி மணிக்கணக்கா பேச மாட்டாங்க. மணிப்பூர்ல பழங்குடியின பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், நிர்வாணமாக்கப்படுகிறார்கள். வீடியோ பதிவாக்கி நாடு முழுக்கிலும் அதை அனுப்பி ரசித்துக் கொண்டிருக்கிறான் காம கொடூரன். அந்த மணிப்பூருக்கு இவர்கள் செல்வதற்கு நேரம் கிடையாது. நாட்டில் வேலை பற்றாக்குறை இருக்கிறது, அதை பற்றி விவாதிக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. வக்ஃபு சட்டத்தை பத்தி மணிக்கணக்காக விவாதிப்பார். விவசாயி பத்தி பேசு, வேலையில்லா திண்டாட்டத்தை பத்தி பேசு, விலைவாசி உயர்வை பற்றி பேசி, அதை பேசுறதுக்கு பாராளுமன்றத்தில் இவர்களுக்கு தயார் இல்லை. பார்லிமெண்ட்ல அதுக்கு நேரம் இல்லை. அப்ப பார்லிமெண்ட்ல எதுக்கு நேரம் இருக்கு? வக்ஃபு சட்ட திருத்தத்தை பத்தி பேசுவோமா? முத்தலாக்கு தடை சட்டத்தை பத்தி பேசுவோமா? அதுக்கு நேரம் இருக்கு. காஷ்மீர்ல உள்ள சிறப்பு அந்தஸ்தை நீக்குவோமா? அதுக்கு நேரம் இருக்கிறது. சபர்மதி எக்ஸ்பிரஸ் படம் பார்ப்போமா? அதுக்கு நேரம் இருக்கிறது. மெனக்கெட்டு முஸ்லிம்களின் மீது பழி சுமத்தக்கூடிய கற்பனை கதையின் அடிப்படையில் ஒரு சினிமா படத்தை எடுத்து அதை பார்லிமெண்ட்ல போட்டு காட்டுறாங்க. பார்லிமெண்ட் மெம்பர்கள் பார்க்க வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்கள். எப்பேற்பட்ட கொடூரம், எந்த அளவிற்கு வஞ்சகம்! அவ முஸ்லிம்களின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் இவர்களுக்கு இவ்வளவு பெரிய வஞ்சகத்தை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு, அண்மையில் கூட RSS தலைவர் மோகன் பகவத் சொல்றாரு, ஒரு விழாவில் சொல்றாரு, இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் எப்போது கிடைத்தது தெரியுமா? ராமர் கோவில் எப்போது கட்டப்பட்டதோ அப்போதுதான் உண்மையான சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்கிறார். இந்திய நாட்டில் இருந்து கொண்டு அரசமைப்பு சட்டம் தான் இந்த நாட்டை நிர்வகிக்கிறது என்றால் இப்படி ஒரு பேச்சை பேச முடியுமா? சட்டத்திற்கு புறம்பா முஸ்லிம்களுக்கு சொந்தமான பள்ளிவாசலை இடிச்சு அந்த நிலத்தை முஸ்லிம்களிடமிருந்து பறித்து கொண்டு அங்கே இவர்கள் ஒரு ஆலயத்தை கட்டெழுப்பி அது முழுக்க முழுக்க அநியாயம். அந்த பாபர் மஸ்ஜித் பள்ளிவாசல் நிலை கொண்ட இடத்தில் ராமர் கோவில் இருக்கும் இடம் காலமெல்லாம் அது அநியாயம் என்றுதான் இந்திய மக்களால் சொல்லப்படும். அதுல மாற்று கருத்தே இல்லை. இது வெகுஜன இந்து மக்களுக்குரிய சப்ஜெக்ட் கிடையாது. வெகுஜன இந்து மக்கள் ராமர் கோவிலை ஆதரிக்கவில்லை. பள்ளிவாசலை இடிச்சு அந்த இடத்துல ராமர் கோவிலை கட்ட வேண்டும் என்று சொல்லவில்லை. சங் பரிவார் கும்பலை தவிர அவங்க சொன்னாங்கல்ல, பள்ளிவாசலை இடிச்சு அநியாயம் பண்ணாங்கல்ல, அது இந்த நாடு சுதந்திரம், அதுதான் உண்மையான சுதந்திரம் என்று சொல்வார்களே. ஆனால் இந்த நாடு சுதந்திரம் பெற்றதை பற்றி இவர்களுடைய பார்வை என்ன? இந்த நாட்டிற்காக ரத்தம் சிந்திய சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி இவர்களுடைய பார்வை என்ன? காந்தியை கொலை செய்த கூட்டம் இப்படித்தான் சொல்வார்கள். சுதந்திரத்திற்காக ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போடாதவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். பேசுறது சட்டம் வேடிக்கை பார்க்குது, நீதிபதிகள் வேடிக்கை பார்க்கிறாங்க, அந்த மாநிலத்தின் காவல்துறை உயர் அதிகாரிகள் வேடிக்கை பார்க்கிறார்கள். இதுவே ஒரு முஸ்லீம் இப்படிப்பட்ட ஒரு பேச்சை பேசிவிட்டால் எத்தனை வழக்குகள் பாயும்.
திடீர்னு இந்த கூட்டத்தில் ஒருத்தன் சொல்லிட்டான் தப்பா, பாகிஸ்தான் ஜிந்தாபாத்ன்னுட்டான் ஒரு பேச்சுக்கு. உடனே வந்துருவாங்களே, என்னையே உள்ள வருமா இல்லையா? எவன்டா அது கூட்டத்தில் சொன்னது? நான் எங்கேயா சொன்னேன்? ஏதோ பாகிஸ்தான் ரொட்டி விற்குதுன்னு நான் அதைத்தாயா கேட்டேன், அவன் சொல்லிட்டு போயிடுவான். அப்போ ஒரு வெறும் வாசகம் அது ஒரு கூட்டத்தில் சொல்லப்பட்டது என்றால் என்னையே உள்ளுக்குள்ள வந்து தேடி தேடி அந்த முஸ்லீமை கண்டுபிடிச்சு கொண்டு போறீங்களே. வெளிநாட்டிலிருந்து வர்றான், பென்ட்ரைவ் கொண்டு வந்தா பயங்கர ஆயுதங்களோடு முஸ்லீம் பயங்கரவாதி பிடிபட்டார் சொல்றீங்கல்ல, அவன் பயங்கரவாதியா இருந்தா உண்மையிலே பிடிச்சிட்டு போங்க. இந்த பேச்சுக்கு என்ன நடவடிக்கை? அப்ப இவர்கள் நம்மை அச்சுறுத்த பார்க்கறாங்க. நாங்க தான் அதிகாரத்தில் இருக்கிறோம், நாங்க உங்களுக்கு எதிராக இருக்கிறோம், இந்த மார்க்கத்தில் நீங்க நிலைத்து நிற்க முடியாது, இந்த மார்க்கத்தில் உங்களால் உறுதியாக இருக்க முடியாது, இந்த இஸ்லாமிய மார்க்கம் வளராது, இது மேலோங்காது என்று நமக்கு பயமுறுத்துறாங்க. எதிர்ப்புகளை காட்டி அசத்தியவாதிகளிடமிருந்து வந்தாலும் சரி, ஆளும் ஆட்சியாளர்களின் புறத்திலிருந்து வந்தாலும் சரி, நாம் நம்முடைய நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் ஏகத்துவ கொள்கையில் இருந்த மக்களுக்கு இதே அச்சுறுத்தல் வழங்கப்பட்டது. இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும், நபிகள் நாயகத்திடமும் மூமின்களிடமும் சொன்னார்கள், இந்த மக்கள் அனைவரும் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள். ஃபக்ஷவுஹும், இவர்களுக்கு நீங்கள் பயந்துதான் ஆக வேண்டும், அடங்கி ஒடுங்கித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகத்திற்கோ மூமின்களுக்கோ சிறு அச்சம் கூட ஏற்படலை. அப்படி சொல்லப்பட்ட பொழுதுதான் அவர்கள் ஈமானிய உறுதியை உணர்ந்தார்கள். ஃபஸாதுஹும் ஈமானா வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு இறைவன் போதுமானவன், நீ என்னப்பா அடக்குமுறை செய், என்ன அட்டுளி என்ன பண்ணணுமோ பண்ணு, உங்களுடைய ஆட்டம் அனைத்தும் யாரா இருந்தாலும், சுன்னத்துல் ஜமாத்தா இருந்தாலும், சின்ன பள்ளி பெரிய பள்ளி எவனா இருந்தாலும் சரி, மோடி குரூப்பாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆட்டம் எவ்வளவு காலத்திற்கு? இந்த தௌஹீதில் நிலைத்து நிற்கக்கூடிய மக்களுக்கு எதிராக நீங்கள் எவ்வளவுதான் ஆடினாலும் சரி, அது எங்கள் ஈமானிய உறுதியை குலைக்காது, மென்மேலும் இந்த தௌஹீதில் நிலைத்து நிற்க வேண்டும் என்கிற ஈமானிய உறுதியை வழங்கும். அந்த உறுதிப்பாட்டோடு நாம் நிற்போம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாவட்டத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தையே தௌஹீத் கோட்டையாக மாற்றுவான். அந்த உன்னதமான நிலையை நோக்கி நாம் அனைவரும் அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு கொள்கை பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.